மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வருக வருக என வரவேற்கின்றோம். வழக்கம் போல கலந்துரையாடல் குழுமத்தின் இந்த நாளும் இனிதே துவங்க இருக்கின்றது. நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற, இந்த நிகழ்வை நடத்தி செல்ல வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் இருக்கின்ற நமது முன்னோடிகள், வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மற்றும் நாள்தோறும் பங்கேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பங்கேற்பாளர்கள், இன்னிசை அரங்கத்தை நல்லிசையாக மாற்ற வந்திருக்கின்ற பாடகர்கள் மற்றும் யோக கலைஞர்கள் மற்றும் நமது வழிகாட்டியாக இருந்து முன்னாடி செயல்பட்ட வேளரசு ஐயா கவிஞராகவும் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரையும் அனைவரையும் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் வருக வருக என வரவேற்பதில் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சம்பத் ஐயா, இப்பொழுது நமது தோரண வாயிலாக நமது கவிக்குயில் செந்தில் வேலன் ஐயா ஒரு கிராமிய பாடலை இங்கே தருவார். ஐயா வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று புரட்சி பாவலர் கவிஞர் தமிழ் ஒளி அவர்களுடைய பிறந்த நாள். அவர் இயற்றிய பாடல்களை இப்பொழுது உங்கள் முன்னால் இசைக்க இருக்கின்றேன். கவிஞன் என்கின்ற தலைப்பில் வந்த ஒரு பாடல். மோனக்கருக்களிலே விண்முத்தொளி தோன்றுகையில் வானக்கடல் கடந்தே அதை வாங்கி வர விரைவேன். மோனக்கருக்களிலே விண்முத்தொளி தோன்றுகையில் வானக்கடல் கடந்தே அதை வாங்கி வர விரைவேன். முத்து பனித்துளியில் கதிர் முத்தம் அளிக்கையிலே பித்து கவி புனைந்தே மனம் பேசி மகிழ்ந்திடுவேன். முத்து பனித்துளியில் கதிர் முத்தம் அளிக்கையிலே பித்து கவி புனைந்தே மனம் பேசி மகிழ்ந்திடுவேன். மோனக்கருக்களிலே விண்முத்தொளி தோன்றுகையில் வானக்கடல் கடந்தே அதை வாங்கி வர விரைவேன். சாயும் கதிர்களிலே இருள் சாலம் புரிகையிலே, சாயும் கதிர்களிலே இருள் சாலம் புரிகையிலே காயும் நிலவெனவே வழி காட்ட எழுந்திடுவேன். காயும் நிலவெனவே வழி காட்ட எழுந்திடுவேன். நீலக்கடல் அலையில் கதிர் நெய்த வலையிடையே கோலமளிர் பணி போல் கவி கொட்டி சிரித்திடுவேன். நீலக்கடல் அலையில் கதிர் நெய்த வலையிடையே கோலமணி ஒளி போல் கவி கொட்டி சிரித்திடுவேன். மோனக்கருக்களிலே விண்முத்தொளி தோன்றுகையில் வானக்கடல் கடைந்தே அதை வாங்கி வர விரைவேன். அதை வாங்கி வர விரைவேன். ஊரை எழுப்பிடவே துயர் ஒன்றை நொறுக்கிடவே, ஊரை எழுப்பிடவே துயர் ஒன்றை நொறுக்கிடவே தாரை முழக்கிடுவேன் தமிழ் சாதி விழித்திடவே. தாரை முழக்கிடுவேன் தமிழ் சாதி விழித்திடவே. கத்தி முனைதனிலே பயம் காட்டும் உலகினிலே, கத்தி முனைதனிலே பயம் காட்டும் உலகினிலே சத்திய பேரிகையை நான் தட்டி முழக்கிடுவேன். சத்திய பேரிகையை நான் தட்டி முழக்கிடுவேன். மோனக்கருக்களிலே விண்முத்தொளி தோன்றுகையில் வானக்கடல் கடந்தே அதை வாங்கி வர விரைவேன். முத்து பனித்துளியில் கதிர் முத்தம் அளிக்கையிலே பித்து கவி புனைந்தே மனம் பேசி மகிழ்ந்திடுவேன். மனம் பேசி மகிழ்ந்திடுவேன். நன்றி ஐயா. சிறப்பாக தமிழ் ஒளி ஐயாவின் பாடலை தோரண வாயிலாக தந்திருக்கிறீர்கள். மிகவும் அருமையாக தாரை முழங்கிடுவேன் தமிழ் சாதி விழித்திடவே. என்னென்ன வரிகள்! ஒரு சின்ன ஒரு இக்னிஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு தீப்பொறி கிடைத்தால் போதும் நாம் ஒரு சாதனைக்கு அப்படிங்கிற வரிகளை உள்ளடக்கி அநேக வரிகளை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். இனிய பாடலை தந்தமைக்காக அனைவரின் சார்பில் வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஐயா. ஐயா நன்றி நன்றி. மாமா காந்தியடி மாமா, அடுத்து ஐயா ஒரு பாட்டு பாட வச்சலாம். பாடலாமா? பாடுங்க ஐயா, பாடுங்க பாடுங்க. உங்க இசை உண்டுங்களாங்க ஐயா? என் மொழி இனம்
எந்நாடு நலிகையில் என் மொழி என்கினம் எந்நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். வேறு எவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன். என் மொழி என்கினம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். வரும் புன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டு என மதித்து உளம் கொள்ள மாட்டேன். இந்த பூட்டையில் ஓரடி தள்ள மாட்டேன். என் மொழி என்கினம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். கண்ணிலும் கருத்திலும் காதிலும் உயிர்க்கின்ற கருத்திலும் வெளிவதும் தமிழேதான். கண்ணிலும் கருத்திலும் காதிலும் உயிர்க்கின்ற கருத்திலும் வெளிவதும் தமிழேதான். என் கவலைக்கும் கரணியும் அதுவேதான். உளம் எண்ணியும் எழுதியும் எடுத்தெடுத்து இயம்பியும் இன்புற செய்வதும் தமிழேதான். அதற்கு இணையென நிற்பதும் அதுவேதான். என் மொழி என்கினம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். உண்கையில் முடுக்கையில் ஓரடி நடக்கையில் உறக்கத்தும் வேறு எதுவும் எண்ணி அறியேன். மனை உறவிலும் காதலை பண்ணி அறியேன். உயிர் விடுக்கினும் தமிழனும் நினைவொடும் விடுத்திட வேண்டும் என்று இறைவனை கேட்டு தொழுவேன். ஒரு வேற்றுமையும் இல்லை அதில் உள்ளம் வருவேன். என் மொழி என்கினம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். என் மொழி தாய்மொழி இன்மொழி அதை விடுத்து எவர் மொழி ஆயினோ கற்க மாட்டேனேன். என்னை நிற்க வைத்து போயெனினும் ஏச மாட்டேன். ஒரு புன்மொழி புலை மொழி புது மொழி எம்மொழி ஆயினும் இப்புலத்தினில் கால் வைக்க ஒப்ப மாட்டேன். கோடி பொண்ணுக்கும் தமிழ் மனம் விற்க மாட்டேன். என் மொழி என்கினம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றதற்கும் கையதற்கு நீட்ட மாட்டேன். மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றதற்கும் பல்லிழிப்பு காட்ட மாட்டேன். என் மானமின்றி கையதற்கு நீட்ட மாட்டேன். தமிழ் நினைவுக்கும் செயலுக்கும் நீண்ட நெடும் தொண்டினுக்கும் நீட்டியதோ காசனினும் கூச மாட்டேன். என்னை நிற்க வைத்து போயெனினும் ஏச மாட்டேன். என் மொழி என்கினம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். என் மொழி என் மொழி என் மொழியை என்கினத்தை என் நாட்டை மாற்றானிடம் இட்டு விட்டு சோம்பிவிட உள்ளம் இசையேன். என் மொழியை என்கினத்தை என் நாட்டை மாற்றானிடம் இட்டு விட்டு சோம்பிவிட உள்ளம் இசையேன். அவன் எடுத்தறியும் காசுக்கெரு கைகள் பிசையேன். என் தென்மொழியை கண்ணொளியை மூச்சுயிர்ப்பை என் தென்மொழியை கண்ணொளியை மூச்சுயிர்ப்பை சாகுவரை தேர்ந்த உயிர் தொண்டனவே ஆற்றி வருவேன். வாழ்வு தீர்ந்துவிடின் வேற்றுடலம் மாற்றி வருவேன். என் மொழி என்கினம் என் நாடு நலிகையில் எதனையும் பெரிது என எண்ண மாட்டேன். வேறு எவரையும் புகழ்ந்து ஊரை சொல்ல மாட்டேன். வரும் பொன்மொழி பழியுரை துன்பங்கள் யாவையும் பொருட்டு என மதித்து குணம் கொள்ள மாட்டேன். இந்த பூட்டையில் ஓரடி தள்ள மாட்டேன். ஐயா நன்றி ஐயா, வணக்கம். சிறப்புங்கய்யா, மிகச்சிறப்பு. ஐயாவின் 97வது பிறந்த நாளிலே ஐயாவினுடைய வரிகள் எந்த ஒரு சொல்லையும் நீக்கம் செய்ய முடியாத மொழியின் சிறப்பான பாடல். சரிங்களாங்கய்யா? எந்த ஒரு வார்த்தையும் நம்ம நீக்க முடியாத வரிகளா இருந்தது பாத்தீங்களா? அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பாடலை, தாய்மொழியின் சிறப்பை இந்த தரணி அறிவதற்கு நமக்கு தந்திருக்கிறார். அதை நீங்கள் பாடியதிலே மெத்த மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா, நன்றி. அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் அவர்கள் இன்றைய அவிழ் மடல் தர வருகிறார். வாருங்கள் சம்பத்குமார் ஐயா. நல்லதுங்க ஐயா. தரணி எங்கும் இருந்து இணையம் மூலம் இணைந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இனிய மாலை வணக்கம்.
நமது கலந்துரையாடுவோம் நிகழ்ச்சியின் 170வது நிகழ்வில் இன்று இலக்கிய களம். இதில் இன்று பல்வேறு தளங்களிலும் துறைகளிலும் அனுபவம் வாய்ந்த நண்பர்கள் தங்களின் அனுபவங்களையும் தாம் கற்று ஆராய்ந்தவற்றையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்கின்றனர். அவ்வரிசையில் அவ்வை என்னும் படைப்பாளி என்ற தலைப்பில் தமிழ் திரு ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றுகிறார். சிறப்பு அழைப்பாளர் அவர்களின் உரைக்கு முன்பாக நாள்தோறும் ஒரு கவிதையில் கவிபாட வருகிறார் கவிஞர் வேலரசு ஐயா அவர்கள். ஐயா வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தேன்மலரில் கூத்தாடி திருமணக்க வருகின்ற தெற்கத்தி செல்வமே, செந்தல்மென் காற்றே, ஊனுயிர் உருகிடவே வான்பரப்பாய் நான் போற்றும் தாய் தமிழே தலை வணக்கம். ஐயன் வள்ளுவருக்கும் ஐயா பெரியாருக்கும் அம்மை ஔவைக்கும் அன்புடிலும் அவைக்கும் வணக்கம். காந்தியடிகளின் ஐயா அவர்கள் கல்வியில் ஆழங்கால் பட்டவர், கருத்தாளம் மிக்கவர், அவருக்கு என் வணக்கம். மானுட தேன்குடத்தை மனத்தில் சுமக்கும் சம்பத்குமார் அவர்களுக்கு என் வணக்கம். பண்பு நிறை பண்பரசன், அன்பு நிறை பண்பரசன், அவருக்கு என் வணக்கம். ஐயா தமிழீரன், எல்லாவற்றிற்கும் மேலாக வாயால் அல்ல நாவால் அல்ல நன்றி உரைப்பது வாழ்வால் உரைப்பேன் என்று எல்லா அவைகளிலும் கூறுகிறேன். அதுபோலவே இன்றும் தமிழின் ஐயாவுக்கும் அம்மா கண்ணம்மாள் அவர்களுக்கும் தமிழ் முல்லைக்கும் என் வணக்கம். அவைக்கு மீண்டும் ஒரு வணக்கம். கவிதை பாடச் சொல்லி நாள்தோறும் ஒரு கவிதை என்ற தலைப்பில் இதுகாரும் எத்தனை கவிதைகள் அரங்கேறின, அது என்ன வடிவத்தில் இருந்தன என்பது எனக்கு தெரியாது. இடையில் ஏற்பட்ட பணிச்சுமையால், கொஞ்சம் மனச்சுமையால் நான் பங்கேற்க இயலவில்லை என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் கவிதை படிக்கப் போகிறேனா? இல்லை, நேற்று மாலையில் சொன்னார். ஆனால் என்னுடைய பேச்சில், உரை வீச்சில் ஆங்காங்கே கவிதைக்கான கரு இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அவையின் முன் நான் அதை முன்வைக்கிறேன். முணுமுணுக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையுடன் 3 மணித்துளியில் முன்வைப்பேன். What we have learned is like a handful of earth. What we have yet to learn is like the whole world. அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் ஒரு அரசு பள்ளியில் பொறிக்கப்பட்டுள்ள வாக்கியம் இது. வைரமுத்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது. 4 சீர்கள், கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு, உலகளவு என்று சொன்ன 4 சீர்களுக்கு அதை மொழிபெயர்க்க ஆங்கிலத்துக்கு தேவைப்பட்டது 21 சொற்கள். அதுதான் ஔவையின் பெருமை, தமிழ் அன்னையின் பெருமை. சுருக்கம், அடக்கம், அனைத்தினுடைய அடையாளம், வடிவம் ஔவை. கடுகை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்றார் இடைக்காலம். ஔவைக்கு பொறுக்கவில்லை. அது என்ன கடுகு, அதைவிடவும் நுண்ணிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்று அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்றார் ஔவையார். இடைக்காலத்துக்கு ஒரு அறைகோல் விட்டது போல. ஆனால் இதுதான் அடக்கத்தினுடைய உச்சம். 7 சீர்கள் தேவைப்பட்டது ஐயன் வள்ளுவருக்கு. ஆனால் 2 சீர்கள் தான் தேவைப்பட்டது நம் அம்மை ஔவைக்கு. வெகுளாமை என்று ஒரு அதிகாரம், 10 பாடல்கள், 20 குரல்பாக்கள், 20 வரிகள், 20 அடிகள். ஆனால் 60 சினம், 2 சீர். ஒரு அதிகாரத்தையே ஒரு 2 சீர்களில் அடக்க முடிந்தது ஔவைக்கு. ஆனால் அவர் பார்த்து பாடுகிற அணுவை துடைத்து, இவர் அணுவின் உட்கருவை, போட்டானை, நியூட்டானை, எலக்ட்ரானை துடைத்தவர் ஔவை. அறம் செய்ய விரும்பு, முடிந்து போய்த்து அறத்துப்பால், அவ்வளவுதான். 38 அதிகாரங்கள், 2 சீரு. 60 சினம், 2 சீரு. வெகுளாமை ஒரு சீரு, ஒரு அதிகாரம் வந்துட்டு. இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், ஒப்புரவறிதல், ஈகை என்ற 20 குரல் பாக்களும் அதுக்குள்ள அடக்கம்.
உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிட உடையது விளம்பேல் கடை கொட்க செய்தக்கதான் இடை கொட்க எட்டா விளம்பம் தரும். வள்ளுவர் 7 சீர்கள் சொன்னாரு. இவ உடையது விளம்பேல் முடிஞ்சு போச்சு. ஊக்கமது கைவிட ஊக்கமுடமை 10 குறள் பாக்கு. எண்ணெழுத்து இகழல் கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை வள்ளுவர் சொல்லிட்டே போறாரு. எண்ணெழுத்து இகழல் என்னென்ப என எழுத்தென்ப கண்ணென்ப அது இருக்க வேண்டாம். எண்ணெழுத்து இகழல் ஏற்பது இகழ்ச்சி இரவு அச்சம் 2 அதிகாரம் ஐயா எழுதுறாரு ஐயன் வள்ளுவர். இது ஏற்பது இகழ்ச்சின்னு சொல்லிட்டாரு. ஐயமிட்டு உன் அந்த இரவச்சத்துல வருது. ஒப்புரவு ஒழுகு ஒப்புரவு அறிதல் மீண்டும் ஒப்புரவு அறியா ஒரு 2 சீர் ஓதுவது ஒளியே. இப்படி ஔவை அவர்கள் ஒரு செப்படி வித்தையை நடத்தி காட்டியவர். ஓரிரு வரிகள் வள்ளுவரோடையே பெரியார் முரண்பட்டது போல ஓரிரு வரிகள் பிற்காலத்தில் சுட்டப்பட வேண்டுமா சுடாத விட வேண்டுமா என்ற ஒரு ஔவையை அதில் சுருக்க பார்த்தார்கள். ஆனால் அந்த ஔவையில் நம்முடைய ஔவை பரவீராக பரவாறாக இருந்த ஔவை. பொதுவாக புராணங்களில் ஒருவர் தான் பல அவதாரம் எடுப்பார். ஆனால் நாம் ஔவை என்ற ஒற்றை சொல்லுக்குள் பல பேரை அடக்கிவிட்டோம். அதிலும் குறிப்பாக சங்க இலக்கியத்தின் ஔவை இருக்கிறாரே, சிறிய கட்பரினே எனக்கு எமக்கியும் மன்னே பெரிய கட்பெரினே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மன்னே என்கிறார். அதில் அவர் அதிகமானிடம் கொண்ட காதல் அன்பு எல்லாம் வெளிப்படும். ஏன் காதல் என்று சொல்கிறேன் என்றால், காதலை முதலில் பெண் சொல்லக்கூடாது என்பது தொல்காப்பிய நூற்பா. ஆனால் காதலை சொன்னவர் ஔவை. பெண்ணுரிமை குரல் கொடுத்தவர் அன்னை ஔவை. என்னுடைய செய்வழி செய்தி என் அன்னை சொல்லிக் கொடுத்தது ஒன்று உண்டு. ஒட்டக்கூத்தர் கேட்டாராம், ஒரு காலில் 4 இலை பந்தல் அடி என்று ஒரு புதிர் போட்டாராம். ஒரு காலில் 4 இலை பந்தல் அடி. அந்த அடி போட்டவுடன் வருகிறது அந்த பெண்ணில் பிறந்தக்க சீற்றம் இருக்க அது வந்தது. அவருக்கு புதிருக்கு பதிலும் சொல்ல வேண்டும், இந்த அடிக்கு ஒரு அடியும் கொடுக்க வேண்டும் என்று ஆரையடா சொன்னாயடா முடிஞ்சு போச்சு. ஒரு காலில் 4 இலை பந்தலடி என்ற கேள்விக்கு ஆரையடா சொன்னாயடா. எப்படி ஒரு சம்மட்டி அடிப்பார்கள். பெண்ணுரிமை குரலின் பெருந்தொடக்கம் அது. ஔவை அந்த நரந்தம் நாரும் தன்கையால் புலவு நாரும் என் தலை தைவரும் மன்னே என்று சொல்றார். அதிகமான உன்னோட நறுமணம் மிக்கவனுடைய கையால் என்னுடைய புலவு நாரக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தை சார்ந்தவராக வள்ளுவர் எல்லாமே அப்படித்தான். அவங்கள 7 பேர் அங்கங்க பெத்து போட்டு போனா புலர்ச்சிங்கிறவ ஆதி கூட இதெல்லாம் கதை. அதெல்லாம் அந்த ஒடுக்கப்பட்ட இடத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் ஏற்கனவே பெண்ணியம். அந்த பெண் சமூகத்திலிருந்து எழுந்த பெருங்குரல் ஔவையின் குரல் என்று கூறி அந்த அதிகமான இறந்த போது அவர் சொன்ன அந்த வேல் தச்சதை எப்படி சொல்றாங்கன்னா, அருந்தலை இரும்பானர் அகன்மண்டை துளையறி இறப்போர் கொய்யுளும் போய் புறப்போர் புண்கண் பாவை சோர அஞ்சொல் நுண் தேர்ச்சி புலவர் நாவில் சென்று வீழ்ந்தன்று அவன் அருநிறத்தி இயங்கிய வேல் யாரு அதிகமானுடைய நெஞ்ச மட்டும் இல்லையா, அங்க கையேந்தி நிற்கக்கூடிய அவனுடைய திருவோடு அதை ஓட தாண்டி அவன் கையை தொடர்ச்சி அங்க மட்டும் இல்லை, நாவேந்தி நிற்கக்கூடிய பாவலர்கள் இனி யாருமே இல்லை, இனி பாடுதலும் இல்லை, பாடுதற்கு ஒன்று ஈகுதலும் இல்லை. அழுது கதறின அம்மா நன்றி செய் நன்றி அறிதல்ங்கிற அதிகாரம். அந்த ஔவையை எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து இந்த அவையில் மீண்டும் நான் அமர்ந்து பேச வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என் நன்றியை கூறி வெல்க கலந்துரையாடுவோம், தொடர்ந்து பயணம் செல்க என்று வாழ்த்தி 101வது நாளிலிருந்து 150வது நாள் வரை கொண்டு வந்த அந்த 3 பேர் மன்னன் தியாக ரமேஷ் சுபா அவர்களையும் வணங்கி எல்லோரையும் மீண்டும் நன்றி பெருக்குடன் நன்றி மிகச் சொன்னேன். என்றுமே இவ்வுறவு நின்று நினைக்கவே விளைவு. நன்றி வணக்கம். நன்றிங்கய்யா. மிக்க அருமையாக தங்களுடைய சிந்தனைகளை ஔவை பற்றிய சிந்தனைகளை தந்தீங்க. உங்களுடைய அந்த கவிதை வடிவத்தை நாங்கள் ரொம்ப ரசித்தோம். இடையில வந்த கவிதை வடிவத்தை மகிழ்ச்சி. நீங்க தொடர்ந்து கலந்துரையாடல் குழுவில் நீங்கள் வர வேண்டும் என்பது எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். வேலைப்பளு காரணமாக வரவில்லை என்று நாங்கள் சிந்தித்தோம். தொடர்ந்து நீங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றோம். நன்றிங்கய்யா. நன்றி. அடுத்த நிகழ்வாக சிறப்புரையாளர் அறிமுக உரை தருகிறார் ஒருங்கிணைப்பாளர் காந்தி லெனின் ஐயா அவர்கள். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அறிமுகப்படுத்தும் இனிய நபர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குளம் வட்டம்
கீழாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். இயற்பியலிலே அறிவியல் இளையர் எனும் பட்டமும் கணினியில் முதுநிலை பட்டய படிப்பும் படித்திருக்கிறார். மனைவி பெயர் தமிழரசி, மகன் பெயர் பொன்வேந்தன், இன்னொரு மகன் பெயர் மார்க்ஸ் கதிரவன். பின்குறிப்பாக ஒரு செய்தியை தந்திருக்கிறார். இன்று வரை நான் தாய் தந்தையருடன் வசித்து வருகிறேன் என்கின்ற ஒரு பின்குறிப்பு. இவருடைய தனித்திறமைகள் என்று எடுத்துக்கொண்டால் இசையில் மிகுந்த ஆர்வம். அதிலே தட்டச்சு பலகையிலே இசை வாசிப்பதிலிருந்து தவில் வாசிப்பதிலிருந்து இசை வாய்ப்பாட்டும் தரக்கூடியவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் பாடல் எழுதி இசையமைப்பதிலே வல்லவர். முற்போக்கு இயக்கங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முற்போக்கான பாடல்களை அதிகம் தருவதிலே வல்லவர். சினிமா பாடல் எழுதியிருக்கிறார். அந்த திரைப்படம் இன்னும் சில நாட்களில் வர இருக்கிறது. அப்பத்தாவின் கிறுக்கல்கள் என்கின்ற இவருடைய கவிதை தொகுப்பு மிக புகழ்பெற்ற நூலாக தமிழகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிறது. சமூக தேடலுக்கான முற்போக்கான பாடல்களை பாடுவதிலே இவர் முனைப்பு காட்டுபவர். அது மட்டுமல்ல, தமிழகமெங்கும் புகழ்பெற்ற நடுவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு கூட கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிப்பதிப்புக்காக சென்று கொண்டிருக்கிறார். அதை போல மேலும் அவரை பற்றி நிறைய சொல்ல வேண்டும். நேரம் கருதி ஐயாவை கொஞ்சம் சுருக்கவில்லை. அவருடைய இறுக்கத்தை சொல்லுகிறேன். யூடியூப் என்று சொல்லக்கூடிய அந்த ஊடகத்திலே ஐயாவினுடைய காட்சிகளை பார்க்கும் பொழுது அவர் திரைப்படம், நகைச்சுவை இதையெல்லாம் தாண்டி அவருடைய ஆழ்ந்த இலக்கிய சுவை வெளிப்படுகிற அளவுக்கு அவருடைய பதிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் மனிதநேய பண்பாளர், இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிறப்புரையாளரைத்தான் இன்று நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஆலங்குடி வெள்ளச்சாமி என்கின்ற புகழ்பெற்ற பட்டிமன்ற நடுவரும் தமிழ் ஆய்வாளரும் ஐயா அவர்களை இந்த மாமன்றத்தில் அறிமுகப்படுத்துவதில் ஒருங்கிணைப்பாளர் குழு மெத்த மகிழ்ச்சி அடைகிறது. ஐயா, நன்றி. நன்றி. சம்பத்தை எடுத்துக்கோங்க. ஐயா வெள்ளைச்சாமியா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா. ஐயா வாங்க ஐயா, உங்களுக்கான தளம். நீங்கள் உங்களுடைய உரையை துவங்கலாம். ஐயா வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? 25 நிமிடங்களுக்கு உங்க தளம் ஐயா. 25 நிமிடம். சரி, முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன். நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உண்மையில் எல்லோருமே இன்றைக்கு கொரோனா என்கிற தீநுண்ணியால் எல்லா மக்களும் வதைபட்டு கொண்டிருக்கிற போது, குறிப்பாக சிறு வியாபாரிகள், தொழிலாளர்கள், மற்றபடி பல்வேறு, அது குறிப்பாக கலைஞர் உள்ளிட்ட அத்தனை பேரும் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற போது மக்களை மகிழ்விப்பதற்கு, அதோடு அவர்களுடைய மனங்களை மாற்றுவதற்கான முயற்சியாகத்தான் இந்த நீங்கள் செய்து கொண்டிருக்க, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 170 தாண்டி நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இலக்கியம் சார்ந்த ஐயா ஐயா உங்க வீடியோல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. அப்படியா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டுமா ஐயா? இல்ல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன். எனக்கு இப்ப கேக்குதா ஐயா? உங்க வீடியோ ஆஃப் ஆயிட்டு இருக்குங்க, இருங்க. அந்த ஒரே செகண்ட் இருக்கா? ஐயா சரிங்க. 5:30 வரைக்குங்க ஐயா. மன்னிக்கணும், தப்பா சொல்லிட்டோம். 5:30 வரைக்கும் உங்களுக்கு. ஓ சரி 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 சரி. இப்ப கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, பேசலாம் ஐயா. நான் பேசுறதுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்வை முன்னெடுப்பதற்கு காரணமாக இருந்த ஐயா ஈகை அரசன், மரியாதைக்குரிய மன்னிக்கவும், மரியாதைக்குரிய ஐயா தமிழீழன் அவர்களுக்கும், ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர், மிகச்சிறந்த தமிழ் பற்றாளர், சொற்பொழிவாளர், மிகச்சிறந்த அறிவியல் சிந்தனையாளர் ஐயா மரியாதைக்குரிய திரு காந்திலன் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திரு சம்பத்குமார் அவர்களுக்கும், அன்புக்குரிய திரு காத்தா பண்பரசன் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியை முதலில் பாடலை பாடி துவக்கி வைத்த, குறிப்பாக தமிழினுடைய பாடலை பாடி துவக்கி வைத்த மரியாதைக்குரிய செந்தில்வேலன் அவர்களுக்கும், ஐயா மரியாதைக்குரிய ஈகை அரசன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், கவிதை வாசித்த ஐயா வேலரசன் உள்ளிட்ட அத்தனை நண்பர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கூடிய அத்தனை அன்புக்குரிய சகோதரர்கள், மரியாதைக்குரிய தங்க ரமேஷ்குமார் உள்ள மற்றும் உலகமெங்கும் இருந்து கலந்து கொண்டிருக்கூடிய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே கேட்டபோது நான் பல்வேறு வேலை சுமை காரணமாக ஐயா மரியாதைக்குரிய காந்திலன் கேட்டாரு,
வேலை சுமை காரணமாக தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். சமீபத்துல ஐயா சொன்ன போது சரி ஔவையை பத்தி பேசலாமே அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன். ஔவையை பத்தி பேசலாமேன்னு நான் எனக்கு ஒரு 20 பாட்டு தெரியும். சரி உள்ள தேடும் போதுதான் பார்த்தா ஔவையை பத்தியே இன்னும் பல பேர் நம்ம பேசாம இருக்கோம் அப்படிங்கிற எனக்கு ஒரு வருத்தம் வந்தது. ஏன்னா வள்ளுவரை பத்தி நிறைய பேசுறோம், கம்பனை பத்தி பல பேர் பேசுறாங்க. ஆனா அப்படி பேசும்போது ஔவையை பத்தி இன்னமும் நம்ம பேசல அப்படின்னா கூட வெகு மக்கள், சாதாரண மக்கள் கிட்ட ஒரு சொலவடை மாதிரியே ஔவையுடைய எல்லா வார்த்தைகளும் பல வார்த்தைகள் புழக்கத்துல இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க ஐயனார் வரலாறு சொல்றப்ப கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆசீவக மதம்னு ஒரு மதம் இருந்ததே இன்னைக்கு தெரியாது. சமணத்தை பத்தி அறிவார்ந்த பெருமக்கள் சமணத்தை பத்தி பேசுறோம், பௌத்தத்தை பத்தி பேசுறோம், அப்புறம் சைவம் வைணவம் இப்படி பல மதங்களை பத்தி பேசக்கூடிய நம்ம எல்லாருமே ஆசீவகம்ங்கிற ஒரு மதம் இருந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு தெரியாது. அப்படி ஒரு மதம் இருந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு சொல்றதுக்கு பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயா உள்ளிட்ட பல பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஔவையை பேசுவதற்கு நாம் எல்லாம் முன்னெடுக்க. ஏன்னா ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அன்றைக்கு ஐயனார் தான் ஆசீவக மதத்துடைய பிதாமகர்னு பேராசிரியர் நெடுஞ்செழியன் நிரூபிச்சிருக்காரு. இந்த பேராசிரியர் நெடுஞ்செழியன் நிரூபிக்கிறதுக்கான கூறுகளா எல்லா இடங்களையும் இருந்த பொது வெகு மக்களிட இருந்த ஐயனார் சம்பந்தமான கோயில்களும், அதே மாதிரி வெகு மக்களிடம் ஐயனார் பற்றிய புழக்கத்தில் இருந்த வார்த்தைகளையும் வைத்துத்தான் ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் ஐயனார் என்பது ஆசீவகத்தினுடைய மதத்தினுடைய பிதாமகர், கற்களி கோசாளர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. அதே மாதிரி ஔவை மிகப்பெரிய ஆளுமைகளிடம் இல்லாவிட்டால் கூட ஔவை வந்து சாதாரண மக்களிடம் வெகு மக்கள்கிட்ட புழக்கத்துல இன்றைக்கும் இருக்கா. நான் சின்ன பிள்ளையில கேட்டது, வானம் நிலவு ஏன் இவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு அப்ப பாட்டி சொல்லுவான். ஏன் நிலவு இவ்வளவு தூரத்துல இருக்குன்னா, அப்பெல்லாம் நிலவு பூமியிட்ட இருந்துச்சான். எப்படி இடிக்குமா அப்படின்னா பூமியை ஒட்டி இருக்குமா. அப்ப நிலவு பூமியை ஒட்டி இருந்தா நமக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பக்கத்துல நிலவை பார்க்க, தொட்டு பார்க்க. ஒரு சில பேர் உடனே ஏணியை வச்சு வானத்துல நிலவுல ஏறிடுவோம். அப்படிலாம் சில ஒரு ஆசை இருந்திருக்கு. நிலவு பக்கத்துல இல்ல அப்படிங்கிறப்ப இப்ப நிலவு பக்கத்துல அந்த காலத்துல இடிச்சதுதான். எப்படி இடிச்சதான்னா, ஔவை கூன் முதுகோட போய்கிட்டு இருந்திருக்கா. இப்ப நமக்கு ஔவைனால என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, கூனக்கிழவி கம்பு வச்சிருப்பா, பக்கத்துல ஒரு முடிச்சு போட்டிருப்பா அப்படிங்கிற சிந்தனைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஔவை பற்றிய ஓவியங்கள் உருவாக்கி இருக்கு. இப்போ ஔவை போய்கிட்டு இருக்கு, நிமிர்ந்திருக்கா. வரும்போது நிலவு இடிச்சிருச்சான். இடிச்ச உடனே என்ன செஞ்சானா, கோபத்துல இது சின்ன கிராமங்கள்ல வழங்கக்கூடிய ஔவையை பற்றிய கதை. அதுக்கு ஒரு வாக்கு சொன்னாலாம், வானத்தை நிலவை பார்த்து 8 வண்டி நூல் போட்டாலும் 8ஆம போ, 10 வண்டி நூல் போட்டாலும் 10ஆம போ அப்படின்னு ஔவை சொன்ன காரணத்துக்காக நிலவு அவ்வளவு தூரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சின்ன தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் ஔவையை பத்தி ஏராளம். அதே மாதிரி கிராமங்கள் இன்னைக்கு கூட வளம் வரக்கூடிய கம்பனுக்கும் ஔவைக்குமான அந்த போட்டிக்கான விஷயங்கள் ஏராளம். இப்படி ஔவையை பத்தி நிறைய விஷயங்கள் சாதாரண மக்கள்கிட்ட புழங்கிட்டே இருக்கு. கம்பனை பத்தி சொல்லும் போது கம்பன் வீட்டுக்கு தெரியும் கவி பாடும் அப்படிம்பாங்க. ஆனா பார்க்கும்போது கம்பனுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சாதாரண மக்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா நீங்க தேடி தான் கண்டுபிடிக்கணும். ஆனா நம்ம சொல்லும் போது சாதாரணமா சொல்லுவாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஓடும் மீன் விட ஒரு மீன் வர, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இப்படி பாத்தீங்கன்னா சித்திரமும் பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், இப்படி பல ஔவையுடைய வார்த்தைகள் சொலவடை போல இன்னைக்கு மக்கள்கிட்ட வழங்கிக்கிட்டு வருது. அப்படி அந்த வகையில பார்த்தா ஔவை உண்மையிலேயே ஒரு சிறந்த படைப்பாளி அப்படிங்கிறதை தாண்டி மக்களுக்கான படைப்பாளி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மக்கள் கவிஞர்னு யார சொல்லுவோம் இன்னைக்கு மக்கள் கவிஞர் அப்படின்னா அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். ஏன் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பட்டுக்கோட்டை சொன்னா படிக்க போறேன்டா தம்பி, படிக்க போறேன்டா, பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு படிக்க போறேன்டா அப்படிப்பா. இப்போ அதே மாதிரி அந்த வார்த்தை பட்டுக்கோட்டை கிட்ட இருந்த எளிமைக்குரிய வார்த்தை இப்ப வரைக்கும் வேற கவிஞர்கள்ட்ட கிடையாது. அதையும் குறிப்பா ஒரு பாடல் எழுத சொல்றாங்க பட்டுக்கோட்டை கிட்ட. பட்டுக்கோட்டை எழுத போறான், வார்த்தை வரலங்கிறப்ப போட்டிருக்காரு எஸ் ராஜேந்திரனும் பட்டுக்கோட்டையும் நெருங்கின நண்பர்கள். இப்ப பக்கத்துல போயிட்டு எஸ் ராஜேந்திரன் சொல்றாரு பட்டுக்கோட்டை கிட்ட, நான் பக்கத்திலே இருப்பேனா, நீ பார்த்து எழுதிக்கிறியா அப்படிங்கிற சொன்ன உடனே எனக்கு பல்லவி வந்துருச்சு பட்டுக்கோட்டை பாப்பா அப்படிங்கிறாரு. பக்கே நான் பார்த்து ரசிப்பேன்,
வெக்கத்துல முழிப்பே நீ விசையந்து சிரிப்பே, வெக்கத்துல முழிப்பே நான் சிரிப்பேன். இது இருந்தா பட்டுக்கோட்டை இல்ல. காவேரி ஓரத்திலே கலப்பையை தூக்கிக்கிட்டு நான் நடப்பேன் போட்டிருப்பாரு பட்டுக்கோட்டை. அது முடிச்சுட்டே போகும். அப்படியே ஏன் மக்களுக்கான கவிஞர், மக்களுக்கான புலவர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு பட்டுக்கோட்டை இன்றைக்கு பேசப்படுறாரோ, ஆதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 2000 வருஷமா அவை பேசப்படுறா. அதுலயும் குறிப்பா வந்துட்டு 6 அவை இருக்கிறதா இலக்கியவாதிகள் சொல்றாங்க. 6 அவையில நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச அவை 2 அவை. ஒன்று நீங்க வந்து இலக்கிய காலத்து, சங்க இலக்கிய காலத்து அவை. இன்னொன்னு நீதிநூல் சொன்ன அவை. இந்த 2 அவை தான் இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் பேசப்படக்கூடிய அவையாக இருக்காங்க. சங்க இலக்கிய அவை அதிகபட்சம் அதியமான் நெடுமான் அஞ்சி என்று சொல்லக்கூடிய அதியமானோடு தொடர்ந்து அவனோடு பயணித்த ஒரு அவையாக காணப்படுறா சங்க இலக்கிய அவை. ஒரு அறிவார்ந்த ஒரு அவைங்கிற ஒரு சாதாரண ஒரு வெறும் கவிஞராக மட்டும் இல்லாம, அதியமானுக்காக தூது போன, அவருடைய போரை நிறுத்துவதற்காக தூது போன ஒரு மிகச்சிறந்த ஒரு தூதுவராகவும், இன்னைக்கு அம்பாசிடர் சொல்றோம் இல்லையா, அப்ப தூது போன ஒரு தூதுவராகவும் அவை அறியப்படுறா. அதே மாதிரி நீதிநூல் அவையை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நேசிக்கிறது நீதிநூல் அவையத்தான். சங்க இலக்கிய அவை ஒரு பக்கம், நான் ரொம்ப விரும்பி நேசிக்கிறது நீதிநூல் அவையத்தான். ஏன்னு கேட்டா, நீதிநூல் அவை அதனுடைய பாடல் முழுக்க ஆதிக்கத்தை எதிர்த்த ஒருத்தியாகவே இருக்கா. ஆதிக்கம், அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, ஆதிக்கம் 2 வகை இருக்கு. அதாவது ஒரு மக்களை சாதாரணமாக பொருளாதார ரீதியாக எல்லோரையும் ஒடுக்கிறது ஒரு ஆதிக்கம். தன் மனைவியாக இருந்தாலும் பெண்ணை எதுவும் பாராமல் பெண்களையும் ஒடுக்கிறது ஒரு வகையான ஆதிக்கம். இந்த 2 வகையான ஆதிக்கத்துல அவை 2க்கும் சென்ட்ரலையும் சேரக்கூடிய அந்த அவை அதாவது பாடல் முழுக்க அத்தனை பாடல்லையும் நீங்க வந்து நீதிநூல் அவை அத்தனை பாடல்லையும் ஆதிக்கத்தை எதிர்த்துக்கிட்டே வந்திருக்கா. அதுலயும் தனக்கு தான் ஒரு தவறு செஞ்சுட்டா அவை அதை கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடியவளாகத்தான் அவை இருந்திருக்கா. ஒரு சில பிற்போக்கான விஷயங்களும் அவைக்கிட்ட அன்றைக்கு என்ன இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சில, ஒருவேளை நமக்கு பிற்போக்குன்னு இருக்கலாம், அவைக்கு அதே மாதிரி விஷயங்களும் அவைக்கு அவை இருந்ததாகவும் உணர முடியுது அவையுடைய பாடல்கள்ல. இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் கிட்டத்தட்ட எல்லா அவையும் சொல்லிட முடியுமா அப்படின்னா, எனக்கு கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம். இந்த 1/2 மணி நேரத்தில் நான் அவ்வையாய் சொல்லிவிட முடியுமா என்று சொன்னால், உண்மையில் இந்த 1/2 மணி நேரத்தில் நான் அவ்வையை சொல்லிவிட முடியாது. எனக்கு முன்பாக ஐயா அவர்கள் உண்மையிலேயே ஒரு கவிதையோடு சேர்த்து ஐயா வேலரசன் வந்து அவ்வையை ஒரு அறிமுகப்படுத்திட்டு போயிருக்காரு. இப்ப நானும் அவ்வையை வந்து சொல்லணும். அதுவும் குறிப்பா நீங்க வந்து அவ்வையை பத்தி சொல்லணும்னா, எனக்கு நான் அதிகபட்ச மேடைகள்ல சொல்லக்கூடியது ஒரு பாடல். ஏன்னா அவ்வை எப்படி இருக்கா அப்படின்னா, தன்னை வந்து ஒரு இருமாப்புடைய ஆளா நினைச்சிட்டா அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்துடும். எப்படின்னா, நல்ல பேண்ட் சட்டை போட்டா ஒரு சிலருக்கு ஒரு இருமாப்பு வரும். கார்ல போனவன் பைக்ல போறவனை மதிக்க மாட்டான். பைக்ல போறவன் சைக்கிள் போறவனை பார்த்தா எட்டி உதைக்கணும்னு தோணும் ஒரு சில பேருக்கு. அப்படி எல்லாம் யோசிப்பான். ஆனா இப்ப அவ்வை வந்து ஒரு பெரிய புலவரா இருக்கிறவன் ஒரு சாதாரண மாடு மேய்க்கிற பையன்ட்ட தோத்துறான். அப்படின்னா நமக்கெல்லாம் பிடிக்காது. அவன் என்ன, மாடு மேய்க்கிறவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மாடு மேய்க்கிறவனுக்கு தான் எல்லாம் தெரியும். கண்ணன் வந்து மாடு மேய்ச்சான், இயேசுநாதர் ஆடு மேய்ச்சார். இந்த மாடு ஆடு மேய்ச்சவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல தலைவர்களா இல்ல கடவுளர்களா ஏதோ ஒன்னா போற்றப்படக்கூடியவர்களா இருக்காங்க. இப்ப அவ்வை என்ன சொல்றா அப்படின்னா, அவ்வை அது வந்து திருவிளையாடல் படம் பார்த்திருப்பேன் எல்லாருமே. திருவிளையாடல் படத்துல ஒரு அவ்வையை காட்டுவாங்க. அந்த அவ்வை முருகனுக்கு அறிவுரை சொல்ற அவ்வையா இருப்பா. இப்ப அவ்வை நடந்து போறா. அந்த காலத்துல பஸ் கிடையாது, வழிச்சாலை கிடையாது, இருந்தாலும் டோல்கேட்னு ஒண்ணு கிடையாது. அப்ப நடந்து போறா. நடந்து போகும்போது மணல் பாங்கான இடம். ஒரு இடத்துல வந்து ஒரு பையன் எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் அந்த தண்ணி தாகமா இருக்கு. அந்த நாவல் மரத்துக்கு கீழே அடியில உட்காரும் போது எரும மாடுலாம் இருக்கு. ஒரு பையன் எரும மாடு மேய்க்கிற பையன், அது முருகப்பெருமான் கிடையாது, எரும மாடு மேய்க்கிற பையன் மேல உட்கார்ந்து இருக்கான். மரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவைகிட்ட கேக்குறான், என்ன பாட்டி பசிக்குதா அப்படின்னு கேக்குறான். ஆமா அப்படிங்கிறான். ஆமாங்கிறப்ப சரி பழம் சாப்பிடுறியா அப்படின்னு கேக்குறான். கொடு சாப்பிடுறேன் அப்படிங்கிறான்.
இது வரைக்கும் 2 பேருக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு இதுவும் இல்லை. இப்போ இது சொல்றான், உனக்கு வந்துட்டு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்கிறான். இப்ப கிழவிக்கு நம்மளே எவ்வளவு பெரிய கவிஞர், கம்பனம் போட்டு பாக்குற ஒரு கவிஞர், நம்மகிட்ட போயிட்டு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேக்குறானே, இவன் நம்மளோட பெரிய ஆளாவன் அப்படின்ட்டு இப்ப பாட்டிக்கு ஒரு இது வந்துருது. சுட்ட பழமே போடுறா பாப்போங்கிறான். இப்ப பையன் என்ன பண்றான், மேல இருந்து உலுப்பி விடுறான் மரத்தை. உலுப்பி விட்டா மணல்ல வந்து நல்ல கனிஞ்ச பழம் அடிபடுது. அடிபட்ட உடனே கிழவிக்கு இருந்த பசி தாகம் எல்லாத்துக்கும், ஆமா முருகன் மாடு மேய்ப்பவனாய்த்தான், சரி இருக்கட்டும். இப்ப கிழவிக்கு இருக்கக்கூடிய தாகம், இது பசி, இதெல்லாம் சேர்த்து அந்த நல்ல பழத்தை ஊதுறா. ஊதும் போது சொல்றான், என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படிங்கிறான். பழம் சுடும்போது இப்பதான் பாட்டிக்கு அவ்வைக்கு கன்னத்துல அரைஞ்சது மாதிரி இருக்கு. அப்போ உடனே பழத்தை சாப்பிட்டுட்டு கிளவி வெளியில வந்துட்டு அதுக்கு ஒரு பாடல் எழுது. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாரி, இருங்கதலி தண்டுக்கு நானும் அருங்கானில் காரருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனனே ஈரிரவு துஞ்சாது என் கண்கள் அப்படின்னு எழுதுறான். எப்படின்னா, இந்த கோடாரி இருக்க, கருங்காலி இருக்கிறதுல கருங்காலி ரொம்ப உறுதியான மரம். கருங்காலி கட்டையை வெட்டக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்த கோடாலி இருக்க, கருங்காலி கட்டையே நம்ம வெட்டிட்டோமே, இப்ப நம்ம வந்துட்டு வெட்டிடுவோமே, வாழை மரத்தை வெட்டிடுவோம்னு கோடாரி வாழை மரத்து பச்சை வாழை மரத்துக்குள்ள இறங்கிருச்சு அப்படின்னா உள்ள போயிட்டு கோடாலி திரும்பி வர்றது சிரமம். இப்ப கருங்காலி கட்டைக்கு நானா கோடாரி, இருங்கதலி தண்டுக்கு நானும் அருங்கானில் சாட்சியோட சொல்றா எந்ததுன்னு, காரருமை மேய்க்கும் காளைக்கு தோற்றனனே ஈரிரவு துஞ்சாது என் கண்கள். அப்படின்னா தன்னை வந்து தன்னுடைய பேதமைய, நான் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தா கூட பரவாயில்ல, நான் அறிவாளின்னு நினைச்சேன் என்ன, மாடு மேய்க்கக்கூடிய ஒரு பையன் வந்து, அதான் பட்டுக்கோட்டை சொன்னா, படிக்க போறேன்டா தம்பி படிக்க போறேன்டா, பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு படிக்க போறேன்டா அப்படின்னா. இப்பதான் சொல்றான், இன்னும் 2 ராத்திரி நான் தூங்க மாட்டேன் இத நினைச்சு அப்படின்னு அவ்வை சொல்றா. இது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு நீங்க ஏமாத்திரலாம், சாதாரண மக்களை நீ ஏமாத்த முடியாது. இதுல பல விஷயங்கள் நீங்க எடுத்துக்கிட்டே போகலாம் அவையை பத்தி. அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம் நீங்க. அதாவது கம்பருக்கும் அவ்வைக்குமான பிரச்சனை வந்து காலங்காலமா தொடர்ந்ததாவே நீங்க வந்து மக்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. அது இன்னொரு விஷயம் சொல்லும் போது அவ்வை போறா, நீதிநூல் அவ்வை போகும்போது குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தஞ்சை பகுதியில பயணப்படுறா. தஞ்சை பகுதியில அவ்வை பயணப்படும் போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி. இப்ப குறிப்பா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இப்ப எப்படி அவ்வை எப்படி அப்பெல்லாம் புலவர்கள் எப்படி போவாங்க அப்படின்னா, சாதாரணமா வந்து அதுல நீ கம்பர் மாதிரி ஆட்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதுலயும் அவ்வை வந்து சாதாரண மக்களை மக்கள்கிட்ட கூட இருந்தே பாடினார் அவ்வை. அதனால சாதாரண மக்கள் பிரச்சனையா, அன்னைக்கு இருந்த சாதாரண மக்கள் பிரச்சனை அவ்வை மூலமா அறிஞ்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா, ஆமா அவ்வை 9 பேர் சரி இருக்கலாம், ஆமா 9 பேரா இருக்கலாம். பொதுவா அவ்வை அப்படிங்கிறது சமணத்துல வந்து அவ்வைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வை என்பது ஒரு, அதாவது பண்பட்ட, என்ன சொல்ல போனா அவ வந்து ஒரு துறவியை, ஒரு பண்பட்ட துறவி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க கன்னடத்துல, துளுல, தெலுங்குல அவ்வைங்கிற பேர் இருக்கு. தமிழ்நாட்டுல கூட ஒரு சில இன மக்கள் வந்து அவ்வான்னு கூப்பிடுறாங்க. அந்த வகையில் இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ அவ என்ன சொல்றா அப்படின்னா, அப்படி போகும்போது ஒரு வீட்டுல அவ்வை படுத்திருக்கா, ஒரு வீட்டுல திண்ணையில படுத்திருக்கும் போது அது யாரு வீட்டு திண்ணை அப்படின்னா, ஒரு ஆடல் மகளிருடைய திண்ணை. அதாவது அன்றைக்கு சதுராடக்கூடிய அந்த பெண்ணுடைய, பரதம் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அந்த நடனமங்கையுடைய வீடு முன்னாடி படுத்திருக்கு. அதுல ஒரு கரிக்கொடலை ஏதோ ஒண்ணுல எழுதியிருக்கு, தண்ணீரே தார்வேந்தன் சோழனே அப்படின்னு கேட்கிறா. என்ன இது, தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே எழுதியிருக்கே, இது என்ன அப்படின்னு கேட்கிறா. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, கம்பர் இது வழியா வந்தாரு, வரும்போது நீங்க வந்து அரசர்களை பத்தி பாடுறீங்க, ராமனை பத்தி பாடுறீங்க, என்னைய பத்தி ஏதாவது பாடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் பொன் கொடுத்தா தான் பாடுவேன்னு சொன்னாரு. நான் அதனால வந்து 500 பொன் கொடுத்தேன். இந்த 500 பொன் கொடுத்ததுக்கு இந்த 500 பொண்ணுக்கு அவர் வந்து அவ்வளவுதான் பாட முடியும்னு போயிட்டாரு அப்படின்னா. அப்ப இவ எதுவுமே வாங்காம பாடினதா மக்கள்கிட்ட இருந்து கதை வருது. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே
மன்னாவதும் சோழ மண்டலமே. ஏன்னா அன்றைக்கு சோழ மண்டலம் தான் மக்கள் வாழ்றதுக்கு எல்லா உணவையும் கொடுத்தது. மன்னாவதும் சோழ மண்டலமே தம்பி அரவிந்த தாளனியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண அதை அங்கீகாரத்துக்கு கூடிய ஒரு ஆடல் மகளிரை பற்றி ஒரு அவ்வை பாடினதா பாடல் இருக்கு. சரி, ஆடல் மகளிரை பத்தி மட்டும்தான் அவ்வை பாடினாளா அப்படிங்கிறப்ப இன்னொரு வீட்டுக்கு பயணப்படுறா அவ்வை. இன்னொரு வீட்டுக்கு பயணப்படுறப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவ்வையை பத்தி பல செய்திகள் இருக்கு. இன்னொரு வீட்டுக்கு பயணப்படுறப்ப ஒரு ஒரு பெண் அழுதுகிட்டு இருக்கா. ஒரு 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 குறவர் குலத்து பெண் அழுதுகிட்டு இருக்கா. கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன் அழுகிறேன்னு கேக்குறாங்க. இல்ல, என் வீட்டுக்காரரு ஒரு பலாமரம் வளர்த்தாரு, நான் மூத்த மனைவி, இந்த பலாமரத்தை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இளைய மனைவி எனக்கு பேரு வரக்கூடாதுங்கிறதுக்காக என் இளைய மனைவி வந்து அந்த வீட்டை பலாமரத்தை வெட்டிட்டா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. அதான விஷயம், விடு, அந்த பலாமரம் வந்து தலைக்கணும், அதுக்கு நான் பாடுறேன் விடு அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி அவ்வை பாடும்போது பாடி முடிச்ச உடனே அவ தினையரிசி சோறு கொடுக்குறா. அந்த குறக்குளத்து பெண் தினையரிசி சோறு கொடுக்குறா. அந்த சோறை இல்லாம ஒரு உலக்கு தினை வந்து கொடுக்குறா. அதை அவ்வை வந்து வாங்கி போட்டுக்கிட்டு அவ்வை கிளம்புறா. இந்த அவ்வை போட்டுக்கிட்டு பாரும்போது பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே ஒரு சாதாரணமாக ஒரு மிகப்பெரிய, இன்னைக்குன்னா அவ்வையுடைய பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் பல கோடி ரூபா பணம் கொடுக்கலாம். ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு சினிமாவில வந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணுமே ரொம்ப சிரமம் எல்லாம் பட வேண்டாம், ரொம்ப ஈஸியா அதை நான் சொல்ல வேண்டியது இல்லை, ஏன்னா இது அறிவார்ந்த சபையில் அதை போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையா வந்து ஏதாவது வார்த்தையை போட்டுட்டு பல லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறவங்க இருக்காங்க. அதுக்கு மத்தியில உண்மையிலேயே அவ்வையுடைய பாடலும் அவன் என்ன சொல்றான், கூளை பலா தலைக்க பாட குறமகளும் முழாக்குளக்கு சோழா கேள் உப்புக்கும் பாடி புளிக்கும் ஒரு கவிதை ஒப்பிக்கும் எந்தன் உள்ளம் அப்படிங்கிறான். எங்கன்னா அவ்வை சோழனுடைய அரண்மனைக்கு வர்றா. அவ்வை வரும்போது இப்ப சோழன் கேட்கிறான், என்ன ஒரு மாதிரியா இருக்க என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்போ இவன் சொல்றான், இந்த கவிதையை சொல்றான், இந்த பாரு, உனக்கிட்ட வந்து பட்டு பீதாம்பரம் மோதிரம் அது இது போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருக்கலாம், யாரு, கம்பரை சொல்றான். இப்ப கம்பனை புகழ்ந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் சோழ மன்னன். அப்போ இதுக்கு பதில் தான் சொல்றான், உன்னைத்தான் பாடி பரிசு வாங்கணுங்கிற அவசியம் இல்ல, வரும்போது ஒரு குறமகள் வந்தா அவ வீட்டுல அவளுடைய ஒரு பாட்டு பாடிட்டு வந்தேன் சொல்லி சொல்றான். அது சொல்றதோட மட்டும் இல்ல, என்ன சொல்றா, அந்த நேரத்துல இப்போ இவர் கேக்குறா, இவனுக்கு தர்ம சங்கடம், யாருக்கு, சோழனுக்கு தர்ம சங்கடத்துல இருக்கான். இப்ப கம்பரும் இப்படி சொல்லிட்டா, கம்பரை பத்தி இந்தமா அப்படி சொல்லிருச்சே, என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறப்ப ரெண்டு பேருக்கும் உரையாடல் நடக்குது. நீ வந்து எல்லாரையும் இது பண்ண மாட்ட, எல்லாரையும் நீ மதிக்க மாட்ட, பெரிய புலவர்கள் நினைக்கிற ஆட்களை தான் மதிப்ப, உனக்கு வேண்டிய ஆட்கள் ஏதாவது செஞ்சா அதுதான் நீ பெருசா நினைப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த அம்மா போடுறாங்க. இப்ப போட்டுட்டு தான் சொல்றாங்க, எப்படின்னா, விரகர் இருவரும் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரம் வேண்டும், அவர் அறையில் பஞ்சேனும் பட்டேனும் அவர்தம் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்றுங்கிற. இப்ப நேரடியா கம்பரை தாக்கக்கூடிய, அதான் சொல்றேன், கால் முழுக்க அது எந்த வகையான ஆதிக்கமா இருந்தாலும் சரி, கவிதையில் ஆதிக்கம் வந்து கம்பர். அப்படி கம்பரை கொஞ்சம் கூட யோசிக்காம தாக்கக்கூடிய ஒரு நபராகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அறியப்பட்டவளாக நீதி நூல் அவ்வை இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பசி எப்படி இருக்கு அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு பசிக்கிறதுனாலதான், வயிறுன்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் வந்து உலகமே இயங்கிக்கிட்டு, இல்லைன்னா ஒவ்வொரு மனுஷனும் சாதாரணமா படுத்துருவான், தூங்கிடுவான், வயிற்றை தாண்டி பல பேர் சம்பாதிக்கிறான், அது வேற. இப்ப அவ்வை சொல்றா, வயிறோட பேசுறா. ஒரு சில பேர் இந்த கொரோனா காலங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டு சவத்தோட பேசுறான், வாசப்படியோட பேசுறான். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல சாயந்தரம் 6 மணிக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட் மரத்தோட பேசிக்கிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஆனா அவ்வை வந்து தன்னுடைய வயிற்றோட பேசுறா. என்ன பேசுறா, ஒரு நாளைக்கு பசிக்காம இருன்னு சொல்ல, அப்படின்னா நீ என்ன செய்வ, பசிக்காம இருப்பியா, இரு, சரி சாப்பாடு எங்கேயாவது ஏதாவது போறோம், கல்யாண வீடு வேற எங்கேயாவது போறோம், நிறைய சாப்பாடு கிடைக்குது, அப்போ 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டா பரவாயில்லையே, சாப்பிட்டுக்கியானா, அதையும் சாப்பிட மாட்டேங்கிற. இப்ப நான் வந்து யாரோட வாழ்றது சிரமம் தெரியுமா,
இது எதிரியோட வாழ்றதா ஒரு மனுஷன், இல்ல மனைவியோட வாழ்றதா, குழந்தை குட்டிகளோட வாழ்றதா, இல்ல வேற எதிர்கட்சியோட சண்டை போடுறதா? அதெல்லாம் இல்ல. அதையெல்லாம் தாண்டி யாரோட வாழ்றது ரொம்ப சிரமம் அப்படின்னா, எனக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய வயிறே உன்னோடு வாழ்தல் தான் எனக்கு மிக மிக கொடுமையானது அப்படின்னு சொல்றான். ஏன்னா வயிறு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுங்கிறான். மக்கள் சாகிறதுக்காக, அந்த மக்கள் சாகாம இருக்கிறதுக்காக ஒரு பக்கிங்காம் கால்வாயை வெள்ளைக்காரர்கள் வெட்டினதா வரலாறு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு பெண் குஞ்சரத்தம்மாள் நினைக்கிறேன். இந்த குஞ்சரத்தம்மாள் பஞ்ச காலங்கள்ல அந்த மக்கள் சாகாம இருக்கிறதுக்காக, அதுவும் ஒரு தாசி குலத்து பெண்ணு, தன்னுடைய சொத்துக்களை வித்து அந்த மக்களுக்கு ஒரு வருஷம் கஞ்சி, இந்தியாவில் முதல் கஞ்சி தொட்டி திறந்த பெண் குஞ்சரத்தம்மாள். குஞ்சரத்தம்மாள் சாப்பாடு போடுறாங்க. கடைசி காலத்துல சுந்தரத்தம்மாள் இறக்குறாங்க. குஞ்சரத்தம்மாள் இறக்கும் போது பாத்தீங்கன்னா எலும்பும் தோலுமா இருந்து மொத்த சொத்தையும் இழந்துட்டாங்க. பெரிய அரண்மனையில இருந்து யாரும் வரல, பெரிய முதலாளிகள் யாரும் வரல, பெரிய ஜமீன்தார் யாரும் வரல. யார் வர்றானா, யார் யாருக்கெல்லாம் குஞ்சரத்தம்மாள் சாப்பாடு போட்டாலும் அந்த மக்கள் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படையல் இருக்குல்ல, முருகன்னா பஞ்சாமிரதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படையல் இருக்கு. ஆனா அவ கடவுளாக குஞ்சரத்தம்மாள் பார்க்கப்படுறான். இப்போ இந்த பசி இருக்கு இல்லையா, இந்த பசிய சொன்னா, ஒரு நாளுக்கு உணவுக்கு ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், உன்னோடு வாழ்தல் அரிது இடும்பை கூர் என் வயிறே அப்படின்னு சொல்றா அவ்வை. இன்னும் சொல்ல போனா அவ்வையை பத்தி பாடும்போது அதே மாதிரி கம்பரை பத்தி நான் திரும்ப எனக்கு ரொம்ப அந்த பிடிச்ச விஷயங்கள், கம்பரை பொதுவா அவ்வை சண்டை போடுற விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப, அந்த இடங்கள் இருக்குல்ல, ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக ஒரு பெண் எதிர்க்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது நான் உண்மையிலேயே அது ரசிக்கக்கூடிய இடமா தான் நான் பாக்குறேன். அப்போ சொல்றேன், அவ கம்பர் தான் பெரிய ஆள். ஆமா இருக்கட்டும். இப்ப மனுஷன் பெரிய ஆள் தான். மனுஷன் நிலவுக்கெல்லாம் போயிட்டான், செவ்வாய்க்கு போயிட்டான், இன்னும் செவ்வாதோஷம் பாக்குறான். ஆனா இந்த மனுஷனால ஒரு தூக்கணாங்குருவி கட்டக்கூடிய அழகான கூடு இருக்கே, இந்த கூட மனுஷனால கட்ட முடியுமா? சரி விட்டுரு, வேண்டாம். தூக்கணாங்குருவியோட சின்னதா இருக்குல்ல கரையான், இந்த கரையானுடைய புற்று இருக்குல்ல, அந்த மாதிரி என்ன வடிவத்தோட கரையான் புற்ற ஒரு சாதாரண அறிவாளியான மனுஷன் கட்டிட முடியுமா? கட்ட முடியாது. சரி, இப்ப தேனி வாழ்க்கைய அந்த தேனி சமூக வாழ்க்கையை தான் மனுஷன் வாழ்றான். அதுக்குள்ள போனா நிறைய பேசலாம், இருக்கட்டும். இந்த தேனி இருக்குல்ல, தேன் கூடு இருக்கு இல்லையா, என்னைக்காவது இந்த உண்மையான தேனுக்கு பதிலா ஒரு மாற்று தேன் கூட மனுஷனால செய்ய முடியாது. ஆமா. இப்போ இப்ப என்ன சொல்றா, கம்பர் இருந்தா இருந்துட்டு போகட்டுமே, அதனால என்ன, குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதாம். ஆமா, செய்யறிதால் யாம் தெரிதும் வல்லமை என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் அப்படிங்கிற. அதாவது எப்படின்னா சம்மட்டியால் அடிக்கிறது. நாம் பல பேர் அரசியலுக்கு வந்துட்டா எனக்குத்தான் எல்லாம், 5 வருஷத்துல நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், நாட்டுல ஓட்டிங் மிஷினை மாத்தலாம், எது வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம்னு அப்படி நினைக்கிறத, இது இன்னைக்கு இல்ல, இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு அடியாத்தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவ்வையுடைய அந்த வார்த்தை இருக்குல்ல, நான் ஒன்னும் பெரியவன் நினைக்காத, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மண்ணுக்குள்ள தானே போற, எவ்வளவு பெரிய உனக்கும் கடைசியில கீழே இறங்கித்தான் வரணும். ஏன்னா உலகத்தையே ஆட்டி படைச்ச ஹிட்லர் கடைசியில 10க்கு 10 அரை 10க்கு 10 பதுங்கு குழிக்குள்ள இருந்து செத்தான் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இந்த மாதிரிதான் யாருக்கு வேணாலும் எந்த நிலைமை வேணாலும் வரலாம். இது உண்மையிலேயே அவ்வையுடைய அந்த வார்த்தைகள் நான் ஒவ்வொரு முறையும் நான் ரொம்ப ரொம்ப யோசிக்கிறது. அதே மாதிரி அவ்வையை பத்தி என்ன சொல்ல போனா, பணத்தை பத்தி அவ்வை சொல்றான். பணத்தை பத்தி அவ்வை சொல்லும் போது ஏன்னா இன்னும் சொல்ல போனா கோபத்தை பத்தி அவை சொல்றது வரும்போது ஐயா முதல்ல சொன்னாங்க, அறம் ஆத்திசூடி கொன்றை வேந்தன் சொல்லும்போது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னா அவ்வை. ஏன் அறம் செய்ய விரும்பு அப்படின்னா அதை கட்டளை போடலாம்ல. ஏன் அறம் செய்ய விரும்பு அப்படின்னா, ஆமா, ஏன் அறம் செய்ய விரும்பு அப்படின்னா விரும்பி செஞ்சாதான் அது இனிக்கும். விரும்பி செய்யலன்னா அந்த அறம் அறமாக இருக்காதுங்கிறதுனாலதான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னா. ஆறுவது சினம். ஏன் ஆறுவது சினம் அப்படின்னா,
கோபம், உண்மையான கோபம்னு ஒண்ணு இருந்தா அது உடனே குறைஞ்சிரும். ஆண்மை இருந்தா அதுக்கு பேரு வன்மம்னு பேரு. ஒருத்தரை அடிச்சிட்டோம், இல்ல திட்டோம், கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியாம பண்ணிட்டேன், கோச்சுக்காத அப்படின்னா அவன் தன்னை உணரக்கூடிய மனிதனாக இருக்கிறான். திட்டிட்டு காலமெல்லாம் இவனை என்னைக்கும் கெடுத்துறணும்னு நினைக்கிறது பத்தியா, அதுதான் வன்மம். இன்னொரு நல்ல வன்மம் இருக்கு. என்னை நீ தாழ்த்திட்ட, நான் திட்டேன், உன்னை விட நான் உயர்ந்து அப்படிங்கிற பண்பு இருக்குல்ல, அது ஒரு நல்ல வகையான வன்மம். இன்னொன்னு தீவகை வன்மம், நம்மள அவன் கெடுத்துட்டான், இல்ல ஏதோ தப்பு செஞ்சுட்டான், அவனை பழிவாங்கன்னு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதைத்தான் அவ்வை சொல்றா. சினம்னா என்ன? ஆறுவது சினம், உடனே ஆறிடும், அதுக்கு பேர் தான் சினம் அப்படின்பா. சரி, அதே அவ்வை சொல்றா, யாருடைய கோபம் எப்படி இருக்கும்? இந்த ஆறுவது சினம்ங்கிற அவ்வை தான் இன்னொரு பக்கம் சொல்றா, சினம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 வகையான சினம் சொல்றா. எப்படின்னா, அதாவது 3 வகை. கல்லு உடைஞ்சா எப்படி இருக்கும்? கல்லு உடைஞ்ச இருக்கும், சேர்த்தா நல்லா இருக்குமா? சேர்த்தா சேராது. அதாவது சிமெண்ட் வச்சு கட்டலாம், பட் அந்த கல்லு ஒழுங்கா சேராது. அதுக்கு அதே மாதிரி 3 இன்னும் கடைசியில ஒருத்தர் சொல்றான், கடுஞ்சது, அதாவது ரொம்ப நல்ல மனுஷன், சான்றோருடைய சின்னம் இருக்குன்னா, தண்ணியை நீங்க அம்பு விட்டு கிழிச்சா கொஞ்சம் கூட வடு தெரியாம உடனே தண்ணி சேர்ந்துருது பாத்தீங்களா? அதே மாதிரி பெரியவர்களுடைய, சான்றோர்களுடைய சினம் எப்படி இருக்கு அப்படின்னா, உடனே மறைஞ்சிரும். நீ என்ன செஞ்சாலும் அந்த தவறை சுட்டி காட்டிட்டு சான்றோர்கள், ஐயா தங்கவேலர் மாதிரி ஆட்களான சான்றோர்கள் அடுத்தடுத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றா. கற்பிளவோடு ஒப்பர் கயவர். மோசமான சினம் எப்படி இருக்குன்னா, உடைஞ்சிட்டா ஒட்டாது, கல்லு மாதிரி. கயவர் கடுஞ்சினத்து பொற்புலவோடு ஒப்பாரும் போல்வரே. கோபம் மார்ந்த பொண்ணு இருக்க உடைஞ்சு போச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்க ஒட்டிக்கலாம். ஒப்பாரும் போல்வரே விற்பிடித்து நீர்கிளிய எய்த வடு போல மாறுமே சீரோளுக்கு சான்றோர் சின்னம் அப்படின்பா. அதாவது ரொம்ப கோபமா இருந்த, அது ரொம்ப தெளிவா சொல்ற அவை, கடிஞ்சு விற்பிடித்து நீர்கிளிய எய்த வடு. அதுல எங்கேயாவது வடு பார்க்க முடியுமா? ஒரு வில்லு எடுத்து தண்ணியில அம்பு விட்டோம்னா, விட்டு அம்பு கிழிச்சுக்கிட்டு போகும்போது தண்ணி சேர்ந்துடும். இந்த இடத்துலதான் வடு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட வடு இல்லாமல் மாறக்கூடியது சீரோளுக்கு சான்றோர் சினம் அப்படின்னு சொல்லி அவ்வை சொல்லுவா. அதே மாதிரி இன்னும் சொன்னாரு, அவையை பத்தி எவ்வளவு சொல்லலாம். ஞப்போல் வளை. ஏன் ஞப்போல் வளை அப்படின்னா, ஞாங்கிற எழுத்து இருக்க அதிகபட்சம் அங்கு, இங்கு, எங்கு, பங்கு, சங்கு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஞாங்கிற எழுத்துல இங்குதான் அதிகபட்சமா பயன்படும். இந்த இங்குங்கிற ஒரு எழுத்து இல்லை அப்படின்னா அந்த ஞா, ஞா, ஞீ, ஞூ எந்த வரிசைக்கும் இடம் இல்லாம போகும். அப்ப எப்படின்னா, ஒரு குலம்னா ஒரு மனித குலத்துல ஒரு பகுதி இருக்கும்போது, ஆமா, ஒரு பகுதி இருக்கும்போது அந்த ஒரே உருவம் அந்த குலத்தை வாழ வைக்கலாம். அதனால ஞப்போல் வளைனா வேற ஒண்ணு, அந்த எழுத்து மாதிரி வளைஞ்சு கிடையாது. ஞப்போல் வளை அப்படின்னா அந்த எழுத்து உரு போல நீ உன்னுடைய குலத்தை பெரிதாக இந்த நாட்டுக்கு பயன்பட்டு, மக்களுக்கு பயன்பட்டு உன்னுடைய குலத்தை வாழ வைத்துக் கொண்டிரு அப்படிங்கிறது அடையாளமாகத்தான் ஞப்போல் வளை அப்படின்னா. அவையுடைய ஆத்திசூடியில எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, ரொம்ப 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 பிடிச்ச வரி, மண் பறித்து உண்ணேல் அப்படிங்கிற. ஆமா, மண் பறித்து உண்ணேல் அப்படின்னா என்ன? மண் பறித்து உண்ணேல் அப்படின்னா, இன்னைக்கு என்னன்னா, ஒரு நேரம் மண் பறித்து உண்ணேல். ஏன் மண் பறித்து உண்ணேல்னா, ஒரு நேரம் என்ன செஞ்சாங்கன்னா, அடுத்தவன் நிலத்தை அபகரிச்சான், நீரை அபகரிச்சான். ஆனா இன்றைக்கு மணலை அபகரிக்கிறான். மணல்ல இருக்கக்கூடிய ஆத்தை அபகரிக்கிறான். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அதை இன்னைக்கு சவுடுமன்னு சொல்லிட்டு மணலை எடுத்து கொண்டு போய் விற்கிறான். நாட்டுக்குள்ள மாநிலத்துல வித்தாலும் பரவாயில்ல, மாநிலத்தில இருந்து அடுத்த மாநிலத்துக்கு விற்கிறான், நாட்டுக்குள்ள விற்கிறான், வெளிநாட்டுக்கு பாக்கெட் போட்டு மணலை ஏத்துறான். இப்படி இருக்கக்கூடியதுதான் இன்னைக்கு இல்ல, இன்னொரு 2000 வருஷம் கழிச்சா கூட அவ்வையை நாம ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு அவ்வையுடைய அந்த வார்த்தை இருக்கிறது இல்லையா? அந்த வார்த்தை உண்மையிலேயே எனக்கு மிக சிறப்பானதாக உண்மையிலேயே நான் பார்க்கிறேன். அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி
தையல் சொல் கேளேல் அப்படிங்கிற அவ்வை. ஏன்னா இன்னைக்கு அதாவது பெண்ணாக இருந்து அன்றைக்கு இருந்த சூழல்ல ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருக்கலாம். அதாவது கற்பனப்படுவது சொல் அதை உண்மையிலேயே கற்பு நிலையனில் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொல்றாரு பாரதி. அதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனப்படுவது சொல் திறப்பாமை அப்படிங்கிற அவ்வை. இங்கனம் அங்கனம் கரெக்ட். அந்த நாணம் வரும், ரெண்டும் வரும், சரிதான். நீங்க பதிவுல போட்டிருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த ஞானம் இந்த 2 எழுத்தும் பயன்படும். சரி, இப்ப கற்பனப்படுவது சொல் திறம்பாமை அப்படின்னா, அதாவது சொன்ன சொல்மா எதிரா கற்பு அப்படின்னா, பெண் தன்னுடைய நினைவில் கற்பு இருக்கா அப்படின்னா இல்ல. கற்பனப்படுவது ஒரு மனிதன் சொன்ன சொல் மாறாமல் இருப்பதே கற்பு அப்படின்னு அவ்வை கற்புக்கு உண்மையிலேயே ஒரு புதிய விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆளாக அவ்வை இருக்கு. இதை பத்தி அவையை பத்தி அதான் நீங்க அவையை பத்தி நிறைய, அதுவும் நீங்க நீதி நூல் அவையை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி சங்க இலக்கிய அவையை பத்தி சொல்லும் போது நான் நிறைவுக்கு வரக்கூடிய நேரம். சங்க இலக்கிய அவையை பத்தி 1 2 சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சங்க இலக்கிய அவையை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஐயா நிறைய சொன்னாங்க. அது பொதுவா அதியமான் நெடுமான் அஞ்சி காஞ்சி ஆண்ட மன்னன்கிட்ட தூது விடுறான். தூது விடும்போது சண்டை வேண்டாம் அப்படின்னு. அப்படி தூது விடும்போது நான் சொன்னேன் முதல்ல, ஒரு தூதுவராக இருக்கக்கூடியவன் சாதுரியம் இருந்தா மட்டும்தான். இல்லைன்னா ஒரு படத்துல போயிட்டு வருவான், இம்சையரசன் படத்துல போயிட்டு சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு தூதுவன் திரும்பி வருவான். அந்த மாதிரி இல்லாம அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அங்க போய் பாக்குறான், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அங்க போய் பார்க்கும்போது அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் எண்ணெய் பூசி ஊர்தீட்டி மாலை அணிவிச்சிருக்கு. அப்ப பாக்குறப்ப அவை சொல்றா, நீ உண்மையிலேயே போருக்கு தயாரா இருக்க, உன்னுடைய ஆயுதங்கள்லாம் எண்ணெய் பூசி அவன் அதியமானுடைய ஆயுதங்களை போய் பாரு, எல்லாம் போர்ல பயன்படுத்தி உடைஞ்சு சீர் செய்யாம மாலை போடாம ஏன் போய் சண்டை போடுற அவதியா அப்படின்னு கேக்குறான். ஆமா ஆமா கேக்குறப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இது வஞ்ச புகழ்ச்சி அணின்னு பேர். இந்த வஞ்ச புகழ்ச்சி அணியை ரொம்ப எளிமையா பயன்படுத்தி ஒரு போரை தடுப்பதற்கு ஒரு அவ்வை என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அந்த போரை தவிர்த்தவராக இருந்திருக்கிறாள் அவ்வை. அதே மாதிரி ஐயா சொன்னது மாதிரி முட்டுவேன் என்கள் எனக்கு காமம் விட்டது, முட்டுவேன் என்கள் தாக்குவேன் என்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வை இருக்கிறாள். இந்த அவ்வையிடம், அதுலயும் குறிப்பாக சங்க இலக்கிய அவ்வையிடம் நான் நேசிப்பது அதாவது காதலை ஆண்கள் தான் பாட வேண்டும் என்பதை தாண்டி, எனக்கு காமம் வந்துருச்சு, இந்த ஊர் தூங்கிக்கிட்டு இருக்க, என்னால எல்லாரையும் நான் முட்டுவேன் தாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெண் தனக்கான உரிமையை, தனக்கான விஷயங்களை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதாகத்தான் உண்மையில் அவளுடைய வார்த்தை இருக்கிறது. அதே மாதிரி குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அகவன் மகளே எங்கக்கூடிய இந்த பாடல் உண்மையிலே மனவுக்கோப்பன்ன நன்னெடுங்கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னெடுங்குன்றம் பாடிய பாட்டே அப்படிங்கிற பாடல் ஒரு காதலை அந்த காலத்துல அகவன் மகள் அப்படின்னா கட்டுவீச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குறி சொல்லக்கூடிய அந்த குறப்பெண். அந்த குறப்பெண் கிட்ட கூப்பிட்டு அந்த பொண்ணை பத்தி, அந்த பொண்ணு அந்த தலைவி ரொம்ப பசலை வயப்பட்டிருக்கா, அந்த ஒல்லியா ஒரு மாதிரி இருக்கா. இருக்கும்போது ஏன் இருக்கிறான்னு கேக்குறப்ப ஐவ தோழி சொல்றா, கட்டுவச்சியே நீ அந்த குன்றத்துல நெடிய குன்றத்துல இருக்கக்கூடிய தலைவனை பத்தி ஏற்கனவே பாடுனி இல்ல, அதே மாதிரி இப்பவும் பாடு அப்படின்னு சொல்றா. சொல்லும் போது அந்த தாயும் அவளுடைய இருக்கக்கூடிய அந்த இன்னொரு தாயாக இருக்கக்கூடிய அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் உண்மையிலேயே காதலுக்கு மிக அற்புதமான ஒரு பாடலாக இருக்கிறது. நான் இந்த நேரம் கொடுத்த நேரம் என்பது உண்மையிலேயே இன்னும் நிறைய பேசலாம். எனக்கு கொடுத்த நேரம் என்பது 5:30 மணி வரைக்கும் அன்புக்குரிய நண்பர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக்க மட்டற்ற மகிழ்ச்சி. என்னுடைய உண்மையிலேயே பல்வேறு மிக சிக்கலான வேலைகளுக்கு நடுவே என்னையும் தேட வைத்திருக்கக்கூடிய இந்த குழுவிற்கு உண்மையிலே நான் மிகுந்த நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். உங்களுடைய இந்த
நீங்கள் செய்ததுதான் என்னுடைய தேடலுக்கு மிக உறுதுணையாக இருந்தது. ஔவையை பற்றி இந்த சூழலில் உண்மையிலேயே ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை கொண்டு வரலாம் என்கிற எண்ணம் இப்போது எனக்கு வந்திருக்கிறது. அதையும் நீங்கள் தான் என்னுடைய எண்ணத்தையும் தூக்கி வைத்திருக்கிறீர்கள் என்கிற வகையில் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை சொல்லி இதுகாரும் என்னுடைய வாய்மொழிக்கு செவிமடுத்த உங்கள் அத்தனை நல்ல நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய அன்பு சகோதரர்கள் அந்த 3 பேருக்கும் இன்னும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் இதை கேட்க இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என் சார்பாக நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நாங்கள் ஔவையை தேடிய பொழுது கிடைக்காத வரிகள் எல்லாம் எடுத்து வந்து எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். இந்த தளத்தில் உள்ள அனைவரும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிறைய செய்திகள் கேள்விப்படாத, ஔவையை பற்றி கேள்விப்படாத நிறைய செய்திகளை பட்டியலிட்டு எங்களுக்காக தந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே மொத்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய நேரம் இன்னும் இருக்கிறது. ஒரு 5 நிமிடம் நீங்கள் தண்ணீரெல்லாம் குடித்து தெளிவாகிக் கொள்ளுங்கள். கலந்துரையாடல் இருக்கிறது. அதுல கேள்வியின் பொழுது நீங்கள் பதில் சொல்லும் போது விடுபட்ட செய்திகள் எல்லாம் சேர்த்து சொல்லிடலாம். நீங்க ஒரு 5 நிமிடம் யோகா நடக்குங்கய்யா. மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. சம்பத் ஐயா, உடனே ஆரம்பிங்க. ஐயா, நல்லதுங்க ஐயா. சிறப்பான ஒரு உரை, எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்தது. நம்ம நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. நான் அடுத்த நிகழ்வாக நாள்தோறும் ஒரு யோகாவில் கஸ்தூரி விண்ணரசு அவர்கள் நம்முடைய யோகா குறித்த பயன் குறித்து சொல்லி அதை செஞ்சு காப்பிக்க வராங்க. அக்கா வாங்க அக்கா. தினமும் யோகா ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் வந்து துர்வாசனம் அப்படின்னு பேரு. அது ஒரு யோகியோட பேரு, அதனால அதுக்கு துர்வாசனம் பேரு. இப்ப பாப்பா பண்ணி காட்டுவாங்க, அதுக்கப்புறம் நான் பலன்கள் சொல்றேன். ரெடி ஹர்னி? கழுத்துல காலை போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுந்து நிற்பாங்க. இப்போ எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி இந்த ஆசனத்திலேயே. வெரி குட். கழுத்துல போடுறதுனால வீக்கம், முட்டு வலி, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தா சரியா போயிடும். அப்புறம் வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுவும் சரி பண்ண முடியும். இந்த கால் மேல தூக்கி போடுறதுனால வயிற்று பகுதியில அந்த தசைகள் எல்லாம் இழுக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராயிட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆர்கன் உறுப்புகள் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது பண்றதுனால கோபமும் குறையும் கொஞ்சம் கொஞ்சமா. என்ன நீ கோபம் குறைஞ்சிருக்கா? எல்லாரும் கை தட்டலாமே, குழந்தைய ஊக்கி வைக்கலாம். வெரி குட் ஹரி. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நாள்தோறும் ஒரு யோகாவை மிகச்சிறப்பாக எங்களுக்கு அளித்து வருகிறீர்கள். கலந்துரையாடல் குழுவின் சார்பில் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா, நன்றி. பண்பரசன், கலந்துரையாடல் குழுவை எடுத்துட்டு வாங்க. நன்றிங்கம்மா. ஐயா ரொம்ப சிறப்பா பேசுனீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. கை தூக்கணும் முதல்ல வந்து ஔவை அம்மா தூக்கி இருந்தாங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. பேராசிரியர் நன்னன் ஐயா அவர்களின் மகள் ஔவை அம்மா. ஐயாவோடது அன்மியூட் பண்ணிக்க சொல்லுங்க. ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க உங்க இதை. ஔவை அம்மா பேசலாங்கம்மா. வணக்கம். வணக்கம். கலந்துரையாடல் அந்த நிகழ்வு எப்பவுமே நாள்தோறும் அந்த 4:30 மணிக்காக காத்திருப்பவர்களில் நானும் ஒருத்தி. இன்றைக்கு கூடுதலாக ஒரு பெரிய பெண்பார் அம்மா பேசலாங்கம்மா, கேக்குதுங்கம்மா. கூடுதலாக இன்றைக்கு பெரிய பெண்பார் கவிஞர் அவருடைய பெயரை நான் பெற்றிருப்பதால இன்னைக்கு கூடுதல் உற்சாகம். ஒரு சிறிய ஔவையை பற்றிய ஒரு நினைவுதான். ஔவை கணக்கு என்ற பெயர்ல என்னுடைய அப்பா நன்னன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அதாவது அதியமானைக்கு எதிராக படையெடுத்து வருகிறார்கள். அந்த எதிரி படையிடம் அந்த போரை தவிர்ப்பதற்காக அதியமானுடைய சிறப்பை சொல்லுவதாக ஒரு பாடல். அதிலே
எங்களுடைய அதியமான் படையில் இருக்கிற ஒவ்வொரு வீரரும் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு நாளில் 8 தேர்களை செய்யக்கூடிய தச்சன் ஒரு திங்கள், அதாவது ஒரு மாதம் முழுவதும் மிகவும் கவனத்தோடு தேரின் ஒரு காலை செய்தால் அது எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வீரன், ஒவ்வொரு வீரனும் அப்படிப்பட்டவன் என்பதாக சொல்லியிருப்பார். அதாவது அதை அப்படி மேம்போக்காக பார்க்கும்போது கூட அதனுடைய சிறப்பு தெரியாது. இப்போ ஒரு திக்கல்ல ஒரு தச்சன் எத்தனை தேர்கள் செய்வான் என்று கணக்கு பார்த்து ஒரு நாளைக்கு 8 செஞ்சா ஒரு திங்களுக்கு 240 தேர்கள் செய்வான். 240 தேர்களை செய்கிறவன் ஒரு காலை செய்தால், ஒரு கால்னா ஒரு சக்கரம் என்று கொள்ளலாம், அப்படி எடுத்து அந்த ஒரு பக்கம் சக்கரங்களையும் ஒரு பக்கம் தேரையும் ஒப்பிட முடியாது. இரண்டுத்தையும் ஒரே ஒப்பிட்டு கொண்டு வந்தால்தான் அந்த ஒப்புமை சிறக்கும் என்பதால, அப்போ ஒரு கால் செய்யணும்னா எப்படி எத்தனை தேர்கள் ஒரு எத்தனை கால்கள் செய்தால் ஒரு தேருக்கு ஈடாகும் என்று அந்த கணக்கை போட்டு, அதாவது கால் என்பது 4இல் ஒரு பங்கு, ஒரு தேருக்கு 4 கால்கள் என்று கொண்டால் 16. 16 ஒரு நாளைக்கு ஒரு தேருக்கு 16 கால்கள் என்று கொண்டு ஒரு நாளைக்கு 8 என்று கணக்கு பார்த்து ஒரு திங்கள் 30 நாட்கள் என்று பார்த்தால் 3840 என்று கணக்கு சொல்லி ஒவ்வொரு வீரனும் உன்னுடைய 3840 வீரர்களுக்கு ஈடானவர்கள் என்பதாக அந்த கணக்கை விரித்து கூறி அதை நிறுவியிருப்பார்கள். அந்த கட்டுரை எனக்கு மிகவும் பிடித்தமானது. அதை உங்களோடு இந்த கலந்துரையாடல் குடும்பத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். நன்றி. நன்றிங்கம்மா. இந்த தலைப்பை ஒட்டிய அவ்வை அம்மாவே இந்த கலந்துரையாடல் பகுதியை தொடங்கி வச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். விளைச்சாமி ஐயா, உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. அவ்வை பத்தி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. இன்னொன்னு அவ்வையோட வாக்கு தானே இந்த இல்லறம் அல்லது நல்லறம் அன்றுங்கிற வாக்கு. அப்படி சொன்னா அவ்வைக்கே இல்லறம் இல்லையே, அப்படி சொன்னா அவ்வைக்கே இல்லறம் இல்லையே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? இன்னொன்னு அதியமானுக்கும் அவ்வைக்கு இருந்த உறவு அவ மகள் வரையும் அவங்க உதவி பண்ணிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். இந்த போர்வாள் பத்தி நீங்க சொன்னீங்க. அவங்க நிறைய அவர் அதிகமா நல்ல பயிற்சி பெற்றங்கிறத கூடமா சொன்னீங்க. இது மாதிரி எனக்கு வேற ஒரு உதாரணம் கொடுக்க முடியுமா? முதல்ல இந்த இல்லறம் அல்லது நல்லறம் என்றுங்கிற சொன்ன அவ்வை அவங்களுக்கே ஒரு இல்லறம் இல்லாம இருந்தனால அவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்துமா? இதுக்கும் எனக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க. மகிழ்ச்சி. நான் சொல்லணுமா? மகிழ்ச்சி. அம்மா நிறைய கேட்டிருக்காங்க. உண்மையிலே இல்லறம் அல்லது நல்லறம் என்று அப்படின்னு அவ்வை சொன்னது அந்த ஏக்கமா கூட இருக்கலாம். ஏன்னா நான் இன்னும் சொல்லணும்னா முழுசா நான் அவ்வையை படிக்கல. ஓரளவுக்கு படிச்சுட்டேன், முழுசா நான் அவ்வையை படிக்கல. இல்லறம் அன்று அல்லது நல்லறம் அன்று அப்படின்னா, அதாவது எப்ப யாருக்கு ஒருத்தருக்கு பெண் குழந்தை இல்லாத ஒரு தகப்பனுக்கு தான் குழந்தையை பத்தி ஒரு ஏக்கம் இருக்கு. அதே மாதிரி ஆண் குழந்தை இல்லாத ஒரு கணவன் மனைவிதான் கோயிலா சொத்துக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு அலைவாங்க. அதே மாதிரி இல்லறம் இல்லாத ஒரு அவ்வைக்கு உண்மையிலேயே தனக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். இல்லறம் என்ன, ஒரு 40 வயசுக்கு உள்ள திருமணம் ஆகாத பலருக்கு அந்த ஒரு ஏக்கம் வரும். நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, திருமணம் ஆயிருக்கலாமோ, ஆயிருந்தா நம்ம கூட மனைவி இருந்திருப்பாளே, இல்ல கணவன் இருந்திருப்பானே, நமக்கு ஆதரவா குழந்தைகள் இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கம் அந்த மாதிரியா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய கணிப்பு. முடிஞ்சதுமா? வேற? நன்றி சார். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேண்மாலம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம். பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா இன்னைக்கு. அப்புறம் இந்த சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமா அந்த இதுக்கு ஒரு வேறு விதமான கோணத்துல நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது.
எல்லாரும் சொல்றது முருகன், அதனால முருகன் கிட்ட அவ்வை தோத்துட்டாரு அப்படின்னு திருவிளையாடல வரும். அதுதான் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அது சிறப்பா இருந்தது. எனக்கு ஒரு வினா, அந்த தையல் சொல் கேளேன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு விளக்கம் நினைக்கிறேன், நீங்க கொடுத்தீங்களா? எனக்கு அது தெளிவா இல்ல. இல்ல பெண், அதாவது பெண்ணுடைய சொல் கேளேல் அப்படின்னு, அது ஒரு தையல்னா பெண் தெரியும், பெண் கேக்க. ஆமா, அது எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? சொல்லுங்க. இல்ல அதாவது பொதுவா வந்து தையல் சொல் கேள், அது வந்து நான் முரண்படுறேன். அதுல ஒரு பெண்ணுடைய சொல்லை கேட்காதே அப்படின்னு தான் அவையுடைய வார்த்தையா நான் அதை பாக்குறேன். அதுக்கு பின்னாடி பாரதி சொல்றான் தையலை உயர்வு செய் அப்படிங்கிறான் பாரதி. ஒரு 2 பேருக்கு உள்ள முரண். அதே மாதிரி பல பெண்களை பார்க்கும்போது அவை வந்து இந்த முரண்பாடு இருக்கு. அதனால பெண்ணுடைய சொல்லை கேட்காதே அப்படிங்கிற பொருள்ல தான் அவை வந்து தையல் சொல் கேளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பெண் என்பது மாதற்கு அணிகலன் அப்படின்னு, வேதமை என்பது மாதற்கு அணிகலன் அப்படின்னா ஒண்ணும் தெரியாம பெண் இருக்கிறது தான் வந்து பெண்களுக்கான அணிகலன் அப்படின்னு சொல்லி, இது எனக்கு முரணாவே. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச, ஒரு போரை நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுவாக இருக்கக்கூடிய அவ்வை ஒரு பேதமை என்பது மாதற்கு அழகுன்னு சொன்னது வந்து ஒரு முரண்பாடான விஷயமா தான். அதை விட தையல் சொல் கேளையில விட இது வந்து பேதமை என்பது மாதற்கு அழகுன்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண் படிக்க கூடாது, அவளை வந்து வெளியில வரக்கூடாது, அந்த பெண் வந்துட்டு வேலைக்கு வரக்கூடாது, அவளுக்கு அறிவுங்கிற ஒண்ணு தேவையில்லை அப்படிங்கிறதான் அவ்வை சொன்னதா நான் உணர்றேன். ஒருவேளை அப்படி வேற மாதிரி வார்த்தைகள் இருந்தா அது பின்னாடி நீங்க கூட சொன்னா நான் ஏத்துக்கேன், ஒன்னும் இது இல்லை. மகிழ்ச்சிமா. நன்றி நன்றி நன்றிங்க. அடுத்ததாக துபாயில இருந்து வந்திருக்கக்கூடிய ஞானசேகரன் ஐயா. வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகம். அவையில நிறைய முறை பார்த்துட்டு நிறைய தோழர்கள் பேசுகின்ற போது ஆள் ஆள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆள் என்று சொல்வது சரியா, அது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அதே போல அவையை பற்றி பலர் நூல் எழுதியிருப்பதாக நான் அறிகிறேன். அதில் எழுதியவருடைய தப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பிழை. இதற்கான விடையை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா இன்னொரு முறை சொல்லுங்களேன், எனக்கு சரியா புரியல. ஐயா தங்கவேல் அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது ஆள் என்று விழுத்தீர்கள். அதை நான் இது இன்னும் பல அறிஞர்கள் இந்த அவையில பேசும்போது ஆள் ஆள் என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். ஆள் என்று சொல்வது சரியா? தங்கவேலை போன்ற ஆட்கள் அப்படின்னு சொல்வது சரியா? ஆட்கள் நான் சொல்லிட்டேனோ? ஆமா ஆமா. ஓ, அப்படி சொல்லி இருந்தா வாய் தவறி வந்திருந்தா அதுக்கு வந்து உண்மையிலே, ஏன்னா ஐயா வந்து ஐயாவை எல்லாம் பார்த்து நான் வளர்ந்த ஆள். சின்ன வயசுல ஐயா ஆள் என்று சொல்வது சரியா? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க இல்ல அவை நாகரிகம் கருதி சொல்லி இருந்தா நான் வந்து இல்ல 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 அவை அப்படி ஒருவேளை எனக்கு அப்படி ஒரு வார்த்தை வந்திருந்தா நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஐயாவை வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஆள். நான் அதுக்காக சொல்ல, அதுக்கு கேட்கலீங்க. ஆள் என்று சொல் சரியான சொல்லா என்பதுதான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். வேற ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றது நான் தப்பு ரைட்னு வரல. சரி. இல்ல ஆள் அப்படின்னு சொல்றது சபை, ஆமா ஆமா, சபையை பொறுத்த வரைக்கும் ஆள். ஆமா 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 ஆமா, உண்மை உண்மை உண்மை. வந்து இல்ல இல்ல ஆனா அப்படி ஒரு வெள்ளைச்சாமி சொன்னதுக்காக நான் சொல்ல, வெள்ளைச்சாமி போன்ற அறிஞர் பெருமக்கள் ஐயா மாதிரி விழித்திருக்கிறார்கள், அது சரியா? இல்ல நான் தான் சொல்றேன், ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஹலோ ஐயா, நீங்க உங்க விளக்கம் கொடுத்துருங்க. ஐயா அதுக்கு விளக்கம் கொடுத்துருங்க. ஆமா ஐயா, அதான் நான் சொல்லிட்டேன். நான் அதாவது அப்படி வந்து நபர் அல்லது நண்பர் அப்படி சொல்லலாம். ஒருவேளை நான் வந்து அப்படி ஒருவேளை ஏதோ உனக்கு என்னை அறியாம ஒரு வார்த்தை வந்திருந்தது அப்படின்னா நான் ஐயாவை உயர்வு செய்யறதுக்காக சொன்னதா அது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து ஐயா மாதிரி ஆட்களை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஐயா மாதிரி ஆட்களை பார்த்துதான் நான் வளர்ந்துருக்கேன். அந்த வகையில தான் நான் சொன்னேன் ஒழிய மற்றபடி எனக்கு வந்து அப்படி ஒருவேளை வார்த்தை வந்திருந்தது அப்படின்னா நான் அதை வந்து திரும்ப பெற்றுக்கிறதுக்கான நான் வந்து எனக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்ல. சொல்லி நான் சொல்லி செய்தி இப்ப கூட ஆட்களைங்கிற ஐயா மாதிரியான ஆட்களைன்னு வந்தது உங்க வார்த்தையில. இது வட்டார வழக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்தின் வட்டார வழக்கு ஐயா. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப சொல்லும் போது கூட வந்துருச்சு நமக்கு அது வாயில. அது வட்டார வழக்கு. ஐயா தங்கவேலனார், பேராவூரணி தங்கவேலனார் பட்டிமன்ற அன்பர்களுக்கு எந்த அளவு இணக்கம்ங்கிறது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அது வட்டார வழக்கு, இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா,
அது புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை வரைக்குமே அது போகும். அந்த வட்டாரம் வந்து அது வரைக்குமே அது பயணிக்கும். அது ஒன்றும் தவறு இல்லைங்க. வட்டார வழக்கு நம்ம பேசுறது அது ஒன்றும் தவறு இல்லை. நன்றி 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 நன்றி. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்து சோமு ஜே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா எனக்கு ஒரு சில சந்தேகம். ஆத்திச்சூடி எழுதிய ஔவையாரினுடைய காலம் ஒன்று. இரண்டாவது கேள்வி, இன்குலாப் அவர்கள் ஔவையாரை பத்தி ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க, ஔவை பத்திய ஒரு ஆய்வு. அதுல சங்க காலகட்டத்துல 37 ஔவையார்கள் வாழ்ந்ததாகவும் இருந்ததாகவும் அவர் குறிப்பிடுறாரு. இத பற்றிய சில குறிப்புகள் உங்களுக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொள்ள முடியுமா ஐயா? விளக்கம் கொடுங்க. தெரிஞ்சு இல்ல, நான் வந்து இன்குலாப்புடைய அந்த நூலை நான் படிக்கல. ஒருவேளை அதாவது அதிகபட்சமா குறிப்பிடுறது 6ல இருந்து 9 ஔவைகளை வந்து குறிப்பிடுறாங்க. அதுல வந்து ஆத்திச்சூடி எழுதின ஔவை வந்து ஔவையுடைய காலம் வந்து கிட்டத்தட்ட அது அதாவது கம்பர் காலத்துடைய ஔவை தான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை இருந்தது அப்படின்னா வந்து இருக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப ஆழ்ந்த வாசிப்பாளர் இன்குலாப் அவர்கள். அப்படி இருந்ததுன்னா நம்மளும் தேடணும், தேடி அது முழுசா கண்டுபிடிக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உரை தான் என்னை வந்து உண்மையிலேயே ஔவையை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு என்னை வந்து தள்ளி இருக்கு. அந்த வகையில இன்னும் ஆழமா வந்து ஔவையை பத்தி வாசிக்கலாம். நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்ததாக நல்ல அறிவழகன் திரைப்பட இயக்குனர் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த தையல் சொல் கேளேல்னு ஒரு டவுட் கேட்டாங்கல்ல? ஆமா. அவங்க தையல் சொல் கேட்காதுன்னு சொல்லல ஔவையார். தையல்னாலே பெண் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கிடக்கிற கந்தல் கழுத்தல் எல்லாத்தையும் இழுத்து வந்து தைக்கிறது. சொந்தம் பந்தம் இந்த இடுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து இணைக்கிற பொறுப்பு அந்த பெண்ணிற்கு உண்டு, அந்த குடும்ப தலைவிக்கு உண்டு. அவ எல்லாத்தையும் இணைக்கிறவ கேட்காதுன்னு சொல்லுவாங்களா? எல்லா பிரச்சனையும் தீர்த்து அந்த குடும்பத்தை இணைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவள் பேர் தான் தையல். அவன் பேச்சை கேட்கலன்னா அந்த குடும்ப தலைவன் வந்து குடும்பம் பண்ண முடியாது. ஏல் ஏல் ஏல்னா செய்ன்னு அர்த்தம், செய்ன்னு அர்த்தமே தவிர செய்யாதன்னு அர்த்தம் கிடையாது. ஐயா ஐயா உங்க மைக் அன்மியூட்டா இருக்கு, மியூட்டா இருக்குங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆமா ஆமா, அன்மியூட் பண்ணுங்க ஐயா. என்ன அன்மியூட் பண்ணல ஐயா? அன்மியூட் பேசுங்க. பழைய புலவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொருள்ல எந்த பாட்டையும் எழுத மாட்டாங்க. எல்லாருமே இரு பொருள்ல எழுதுவாங்க. சில பொருள்கள் வந்து அது உள்ள மறைஞ்சு இருக்கும்ங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உதாரணமா ஔவையாருடைய பாட்டை இன்னொரு பாட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நல்ல மரங்கள், அவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான், குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டுல வந்து நம்ம அந்த பாட்டுல வந்து குறிப்பா ஔவையார் திட்டு இருக்கிறதே யாருன்னு கேட்டீங்கன்னா வாத்தியார தான் திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிராமத்து வாத்தியாரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்து இந்த சேரிப்புறத்துல இருந்து ஆடு மேய்ச்சிட்டு வருவான் பள்ளிக்கூடத்துக்கு. ஹலோ விளக்கம் சொல்லணும்ல? அப்புறம் விளக்கம் வந்து இது சந்தேகம் கேட்டாங்க, அதை விளக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். விளக்கிதான் சுருக்கமா சொல்லி முடிச்சிருங்க. சரிங்க. அந்த கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடமே வர முடியாத சூழல்ல பள்ளிக்கூடம் வருவான் ஒரு பையன். அவனுக்கு சரியா படிக்க தெரியாது. ஆனா அந்த வாத்தியாரு இந்த நல்லா படிக்க தெரிஞ்ச இந்த பசங்க எல்லாம் கூட்டி வச்சுட்டு அவனை ஏஞ்சி படுறான்ட்டு எந்திரிச்சு நிக்க வச்சு படிக்க வைப்பார். நீட்டோலை. அவனுடைய குறிப்பு அறிய மாட்டாதான் நம்புறான். அந்த வாத்தி தான் மரம்னு சொல்றாங்களே தவிர ஔவையாரு அந்த படிக்க தெரியாதுன்னு மரம்னு அவங்க சொல்லல. இப்படி பல பாடல்கள் வந்து ஔவையாருடைய பாட்டும் சரி, இன்னும் பழைய நம்ம இன்னும் காளமேக புலவருடைய பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இருட்டர மொழிதல் இருக்கும். அப்படிதான் வந்து தையல் சொல் கேளையலும் அதுதான். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து அதிகப்படியான உழைப்பாளிகள், வீட்டுக்குள்ளே உழைச்சாலும் அதிகப்படியான உழைப்பாளிகள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பசிக்கும், நடந்துட்டே இருப்பாங்க, வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, அதிகமா பசிக்கும். இந்த பசிக்கும் பொழுது உடனே போட்டு ஒரு குண்டான் சாப்பிட்றதல்ல,
உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகுன்னா பசிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறது, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறது. ஒரே அடியை சாப்பிட்டாங்கன்னா வயிறு புடைச்சிரும், பெருசாயிடும். அவங்க சில பேர் வந்து சில பேராசிரியர்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து ஐயா மாமா நல்லது ஐயா, அறிவுரை நன்றி. தொடர்ந்து பேசுவோம் அப்புறமா. அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் தஞ்சாவூர்ல இருந்துங்க ஐயா. அம்மா வணக்கம் ஐயா. அருமையான உரைங்கய்யா. கேட்ட சந்தேகத்தோட தொடர்பானது ஐயா. என்னுடைய மாணவி தானங்கய்யா. என்னுடைய மாணவிதான் ஆய்வுல வந்து 9 ஔவையார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. அந்த செய்தியை தெரிவிச்சு கொள்கிறேன். ஆமாங்கய்யா. அடுத்தால பெட்டகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க ஐயா. பெட்டகம்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க ஔவையார். ஆமாங்கய்யா. அதுல வந்து பெண்களை வந்து 3 வகையாக பிரிக்கிறாருங்க ஐயா. சத்தினி, இத்தினி, எத்தினின்னு. அந்த பெண்களுடைய வகைகளை குறிப்பிட்டு அப்படிப்பட்ட பெண்கள் அதை வைத்து கொண்டுதான் தையல் சொல் கேளுங்கய்யா. அதை வந்து நிறைந்த சபையில சொல்ல முடியாதுங்கய்யா. அந்த நூலை எடுத்து பார்த்தா எப்படிப்பட்டவர்கள் இருக்கும். அந்த எப்படிப்பட்டவர்களுடைய சொல்லை கேட்க கூடாது என்பதுதான் ஒன்று. இன்னொன்று, கேட்க வேண்டியவற்றை ஏற்றுக்கொண்டு கேட்க வேண்டும் ஐயா. ஏல் அப்படிங்கறதுல ஏற்றுக்கொள்ளக்கூடியதை கேட்கணும் அப்படின்னு ஒன்றுங்கய்யா. இன்னொன்னு, ஏருக்கு மாறாக மனைவி இருப்பின் கூறாது சந்நியாசம் கொள் அப்படிங்கறது ஐயா. அப்ப ஏருக்கு மாறாக இருப்பவளுடைய சொல்லைதான் கேட்க கூடாது என்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பார். அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கும் ஐயா. அதனால நீங்க சொன்ன இது கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் ஐயா. அவர்கள் முரண்பாடாக கருத்துக்களை எல்லாம் அதிகமா இருக்கல. ஆனா ஔவையாருடைய எண்கள் அடிப்படையில பார்க்கும் பொழுது இவையெல்லாம் அப்படி தோன்றும் ஐயா. அவ்வளவுதான். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. ஐயா நீங்க எதுவும் சொல்றீங்களா ஐயா? வெள்ளைச்சம் ஐயா. மகிழ்ச்சி. நீங்க நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லாரும் வந்து நிறைய வந்து கேள்வி கேட்டாங்க. விவாதங்கள் வந்தது. உண்மையிலே ஒரு சிறப்பான விவாதம். இந்த விவாதத்தை உண்மையில ரொம்ப சிறப்பா இருந்தது. சொல்லுங்க. ஐயா குடியாத்தம் குமரன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. குடியாத்தம் குமரன் ஐயா அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் 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 ஐயா. வணக்கம். சிந்தனை பேரரசி பாப்பாவை கவிப்பாவை உலக பெண் கவிஞர் ஔவை. ஔவையின் பாடல்கள் கொவ்வை. வெள்ளைச்சாமி விளக்க உரை செவ்வை. மிக சீரோடு சிறப்போடு நன்றாக பேசினீர்கள். உங்களை மிகவும் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி ஐயா. ஆழகால விஷத்தையும் நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோலமாமத யானையும் நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம், காலநாடு வேடர் தூதையை நம்பலாம், கள்ளர் வேடர் மரவை நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினார் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல சேலை கட்டிய மாதர் என்பது கணிகையரை குறிக்கிறது. அதே போல தையல் சொல் கேள் என்பார். தையல் என்பது தை என்று நாட்டியம் ஆடுகிற கணிகையர் பெண்களை தான் குறிக்கிறது. அந்த தையல் சொல்லை தான் கேளாதேன்னு சொன்னாரே தவிர பொதுவான பெண்களை கேளாதேன்னு சொல்லலையா அவரு. வணக்கம். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சிக்கா. நான் ஒரே ஒரு அரை நிமிடத்தில் நிறைவு செஞ்சிடறேன். இருக்குங்க பின்பகுதியில. சரி அப்படியா? இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க ஐயா. சரிங்க. இலங்கையில இருந்து வந்திருக்கக்கூடிய ராணி ஸ்ரீதரன் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு. மகிழ்ச்சி. எழுத்தாளர் ராணி ஸ்ரீதரன் அம்மா. வணக்கம். வாங்கம்மா. வணக்கம். நான் ராணி ஸ்ரீதரன். உங்களுடைய பேச்சு அருமையா இருந்துச்சு. நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த ஔவையாற்ற பாடல்களை பார்க்கும் பொழுது ஔவையார் கூட சண்டாளி சூர்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளை பெண் என்று கொண்டாயோ, சற்றேனும் ஏறுமாறாக பார்ப்பாளாயின் கூறாமற் சந்நியாசங்கொள், இப்படியான சில பாடல்களை பார்க்கும் போது ஔவையாரிடம் பெண் பற்றிய வெறுப்பு அல்லது பெண்ணுக்கு எதிரான கருத்துக்கள் இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி அறிய விரும்புறேன். ஆமா, உண்மையிலேயே வந்து
ஔவையார் பேர்ல பல பேர் எழுதின பாடல்கள் அந்த மாதிரி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. மொத்த நீதிநூல் ஔவையும் சங்க இலக்கிய ஔவையும் பார்க்கும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த சண்டாளர் இதெல்லாம் சங்க காலத்துல அதுக்கான வார்த்தை கிடையாது, சொற்கள் கிடையாது. பின்னாட்கள் இன்னைக்கு பின்னாட்கள்ல நீங்க அதாவது நீதிநூல் ஔவை அந்த காலத்துல இந்த மாதிரி சொற்கள்லாம் வந்துருச்சு. ஆனா அதே பாடல்கள் இருக்குதுங்கிறது ஒரு பின்னிணைப்பா யாராவது இடைச்சர்கள் எல்லாம் இருக்கலாமோ அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். ஒழிய அவ்வளவு பெண்ணை சொல்லும் போது கூட என்ன அப்படின்னா ஒரு ஆடினால் பாடினால் ஆடி பலமுறத்தால் சாடினால் ஓடோடத்தான் ஒரு பெண் வீட்டுக்காரனை அடிக்கிறான்னு சொல்றாளே ஒழிய அவை இந்த மாதிரி சண்டாளி பாதகத்தை சூர்பனகை இப்படியான வார்த்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒவ்வாத கருத்தா தான் நான் நினைக்கிறேன். அம்மா நன்றிமா. ஐயா நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. நாளைக்கு 171வது கூட்டம். தலைப்பு பாத்தீங்கன்னா நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேனா. அந்த தலைப்புல தமிழ் திரு கோ கலிவரதன் ஐயா இருக்கிறாங்க. நாளைக்கும் நாள்தோறும் நல்லி செய்த செந்திலண்ணா செல்லமன் பாட இருக்காங்க. நாள்தோறும் யோகால கஸ்தூரி வின்னர்ஸ் அம்மா கரணி பாப்பா நமக்கு யோகா செய்து காட்ட இருக்கிறாங்க. நாளைக்கு நாள்தோறும் ஒரு கவிதையா 101வது கூட்டத்துல இருந்து 150வது கூட்டத்து வரைக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருந்த கவிஞர் சுபா அருணாச்சலம் அக்கா அன்னைக்கு கவிதை வாசிக்க இருக்கிறாங்க. இன்றைக்கு பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் அனைவரும் நாளைக்கும் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. வெள்ளைச்சாமி ஐயா, அடுத்த 3 நிமிடங்களுக்கு தங்களுக்கு காணல் உரை ஐயா. ஐயா மகிழ்ச்சி. உண்மையிலேயே நான் இது இனி பெரிய அளவுக்கு பேசணும்னு இல்லை, ஏன்னா எல்லாருமே களைப்பா இருப்பாங்க. இல்ல நடுவுல ஏதாவது ரொம்ப மகிழ்ச்சி. நான் சுருக்கிக்கிறேன். நடுவுல ஏதாவது கேள்விகளுக்கு விடை சொல்றதுக்கு நேரம் இல்லாம இருந்தா அதையும் நீங்க சேர்த்து பயன்படுத்திக்கலாம். பரவாயில்ல, எதை கேட்டதெல்லாம் கிட்டத்தட்ட அதுக்குள்ளதான் தையல் சொல் கேள்விக்குள்ளதான் வந்தது. ஆமா, வந்தது எல்லாமே ஆமா தையல் சொல் கேள்விக்குள்ளதான் வந்தது. பார்த்தேன் நானு. இல்ல ஆனா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை எல்லாரும் விஷயம் இருக்கலாம். அந்த ஒரு ஏன்னா ஔவையார் இதுக்கு நான் என்னமா பாக்குறேன் அப்படின்னா, விட்டு கொடுக்க மனசு இல்லாத வார்த்தை தான் எல்லாருமே இல்ல மிகப்பெரிய இடத்துக்குள்ள என்னுடைய மனதில் இருக்கிறதுனாலதான் அது அந்த சொல்லாடல் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அவ்வை அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. மற்றபடி அவையை பற்றி இன்னும் நிறைய வேற தொகுப்புல வாய்ப்பு இருக்கப்ப சந்திக்கலாம். இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவுல கிட்டத்தட்ட ஒரு 170 கொண்ட தொடர்ச்சி நடக்கக்கூடிய அத்தனை உண்மையிலேயே வெறும் கூத்து அப்படி இல்லாமல் ஒரு அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கக்கூடிய அதையும் தாண்டி எல்லோரும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இந்த நிகழ்வை நகர்த்தி கொண்டு சொல்லக்கூடிய அத்தனை நல்ல நண்பர்களுக்கும் இந்த நிகழ்வை முன்னோடி அன்புக்குரிய ஐயா தமிழீழன் உள்ளிட்ட அத்தனை நல்ல நண்பர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைத்த ஐயா மரியாதைக்குரிய திரு காந்திலின் மரியாதைக்குரிய திரு சம்பத்குமார் மரியாதைக்குரிய திரு காத்தா பண்பரசன் உள்ளிட்ட அத்தனை நல்ல நண்பர்களுக்கும் உள்ளிருந்து வந்த அத்தனை நல்ல உண்மையிலேயே கேள்வி கேட்ட அத்தனை என்னை கேள்வி கேட்டது இன்னமும் படிக்க உந்துதலை ஏற்படுத்தி இருக்கு. அத்தனை நல்ல நண்பர்களுக்கும் மீண்டும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கேன். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் நேரத்தோடு பேட்டரியும் தீரக்கூடிய சூழல் இருக்கிறது. மீண்டும் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வெள்ளைச்சாமி ஐயா, நீங்க பாடல் பாடுவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்காக ஒரு பாடல் பாட முடியுமா? ஒரு பாடல் இப்போ. அப்படியா? சரி, என்ன மாதிரி சொல்லுங்களேன். என்ன நீங்களே பாடுங்க ஐயா, விருப்பம் தாங்க ஐயா. சரி, எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, நான் பெரியார பத்தி நான் எழுதுற பாட்டு. அவசியம் பாடுங்க. ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேரோட்டும் பகலவனே, பகுத்தறிவு தேரோட்டும் பகலவனே, மானமும் மனிதற்கு அனிடத்தி பிழம்பே, கூனல் மனிதனின் ஆணம் அறுத்திட்ட கூறிய, மானமும் அறிவும் மனிதற்கு அழகென்ற மானிடத்தி பிழம்பே, கூனல் மனிதனின் ஆணம் அறுத்திட்ட கூறிய போர்வாளே, ஈரோட்டு பெரியாரே உன் ஓட வந்தோமே, அறிவு தேரோட்டும் பகலவனே,
பகுத்தறிவு தேரோட்டும் பகலவனே, நிரந்தர அடிமையென மரத்தமிழன் வாழ்ந்திருந்தார். அது தலைவிதி என்று சொல்லி தன் நிலையில் தாழ்ந்திருந்தார். நரிகளுக்கெல்லாம் பல்லக்கு தூக்கி நடைபினமாக அவன் இருந்தான். நரிகளுக்கெல்லாம் பல்லக்கு தூக்கி நடைபினமாக அவன் இருந்தான். உன் பழுக்க காய்ச்சிய பேச்சா ஐயா உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. ஐயா உங்க மைக் மியூட்டா இருக்குங்க ஐயா. பகலவனே, சாதி சாக்கடையே அகற்றும் சாதனை நீ புரிந்தாய். மதங்களை அழித்துழுது நீ சமத்துவ பயிர் வளர்த்தாய். வெறும் வாய் பேசும் வீரர்கள் இருக்க செயலில் காட்டிய சேவகன் நீ. வெறும் வாய் பேசும் வீரர்கள் இருக்க செயலில் காட்டிய சேவகன் நீ. உன் காலடி சுவடுகள் பட்டா, உன் காலடி சுவடுகள் பட்டால் அங்கு விடுதலை முரசு முழக்கமிடும். அறிவு தேரோட்டும் பகலவனே, பகுத்தறிவு தேரோட்டும் பகலவனே. ஆணுக்கு நிரந்தரமாய் பெண் அடிமையனானாள். அவன் மோகம் கரை கடக்க அவள் முழுதும் பலியானாள். பெண்ணுக்கு சமமாய் உரிமைகள் கேட்டு பெரும்போர் புரிந்து ஐயா உங்களுக்கு உங்களோட மைக் மியூட் ஆயிடுதுங்க ஐயா வெள்ளைச்சாமி ஐயா. கைத்தடியும் உயிர் பெற்றால் அது மனிதம் காக்க நடைபோடும். அறிவு தேரோட்டும் பகலவனே, பகுத்தறிவு தேரோட்டும் பகலவனே. மானம் மனிதற்கு அழகிற பிழம்பே, கூனல் மனிதனின் நாணம் மறுத்திட்ட கூறிய போர்வாளே. ஈரோட்டு பெரியாரே உன் தேரோட்ட வந்தோமே. அறிவு தேரோட்டும் பகலவனே, பகுத்தறிவு தேரோட்டும் பகலவனே. நன்றிங்கய்யா. ஐயா ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்து கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாளைக்கு நீங்க வந்து கலைஞர் தொலைக்காட்சி வந்து பட்டிமன்றத்துக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்க குழு சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர் சார்பாகவும் வாழ்த்துக்கள்ங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றி, மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நேரம் சிக்கல்ல இருந்த பொழுதும் எங்களுக்கு வந்து இந்த நிகழ்வை பண்ணி கொடுத்ததற்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா பண்பு அப்படியே போலாம். நல்லதுங்க ஐயா, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றியுரை பிரான்சில் இருந்து தங்க ரமேஷ் ஐயா அவர்கள் நன்றியுரை கூற வருகிறார். ஐயா வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி உரைக்கு முன்னாடி என்னோட குருநாதர் 2 பேர் இருக்காங்க. முதல் குருநாதர் வந்து ஆலங்குடி வெள்ளைச்சாமி ஐயா, 2வது குருநாதர் வந்து தமிழ் முல்லை. நான் எதுக்கு சொல்றேன், நான் கடைசியில சொல்றேன். மே மாசம் வந்து தோழர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி நான் தொடர்பு கொண்டேன். ஜூம்ல ஃபர்ஸ்ட் நம்ம வித்தியாசமா நடத்தணும்னு வேற ஜூம்ல வந்து ஒரு பாட்டு மன்றம் நடத்தணும்னு 2 நாள்ல தேதி கொடுத்து மிக சிறந்த டிவில பேசுறவங்க ஐயாவும் சேர்த்து டிவில பேசுறவங்க மனோன்மணி, கிலோனா, பூபாலம், செந்தில், மகாசுந்தர் இவங்கள வச்சு சிறப்பா நடத்தினாங்க. அதே மாதிரி 11/7/2020 நம்ம ஐயாவுக்கு தெரியும், தமிழீழன் ஐயாவுக்கு ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு பண்ணணும் தோழர் அப்படின்னாரு வெள்ளைச்சாமி ஐயா. நான் தொடர்பு கொண்டோம். வட அமெரிக்கா தமிழர் குழுல 7 பேர் வட அமெரிக்க தமிழர் குழு. ஐயா வந்து நீங்க பேசணும் அப்படின்ட்டாரு. என்ன ஐயா எனக்கு பேச்சு வராதுங்க ஐயா, என்ன கண்டிப்பா நீங்க பேசணும் அப்படின்னாரு. நானும் 10th 12th அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணது இல்ல. 10 பக்கம் 12 பக்கம் எழுதி வைக்கிறேன், ஒன்னும் முடியல. அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் பார்த்தேன். அந்த யூடியூப்ல தமிழ் முல்லை பேசினாங்க வீரமேங்கிற அணில. அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கலந்ததாயா பேசினது. அதனாலதான் 2 குருநாதர், ஒரு குருநாதர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி, இன்னொரு குருநாதர் இந்த குழுல உள்ள தமிழ் முல்லை. இதை தெரிவிச்சுட்டு நன்றி போறேன். கலந்துரையாடுவோம் கூட்டம் 170வது நிகழ்ச்சி ஒவ்வை என்னும் படைப்பாளி இன்றைய சிறப்பு விருந்தினர் இன்னிசை கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்களுக்கும் பாடகர்கள் செந்தில் வேலன், ஈகை அரசன், யோகா நடத்திய கஸ்தூரி விண்ணரசு, கவிதை
கவிஞர் வேலரசு, ஒருங்கிணைப்பாளர்கள் காந்தி லெனின், சம்பத்குமார், பண்பரசன், மேனாள் ஒருங்கிணைப்பாளர் ஐயா தமிழியலன் மற்றும் தங்கவேலனார், ஞானசேகரன், குடியாத்தம் குமணன், ராஜேஸ்வரி, பட்டுப்பாரதி, அண்ணன் ஒப்பிலாமணி, ஔவையம்மாள், வேண்மாள் அம்மாள், இயக்குனர் நல்ல அறிவழகன், மஞ்சுகுமார், மணிமேகலை, வெண்ணிலா காமராஜ் மற்றும் முகநூல் வழியாக நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பா வந்து சுருக்கமா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. சம்பத்குமார் மாமா, வெள்ளைச்சாமி ஐயா, காந்தியடிகள் மாமா இசையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாமா? நல்லது, மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி.